Good morning students. I am MRK. We are going to see 10th standard mathematics unit exercise 3 algebra உள்ளது 6th sum. Okay, right, okay, good. என்ன கொடுத்துருக்குன்னு பாரு. ஒரு எக்ஸ்பிரஷன் கொடுத்துட்டு அதை ரெடியூஸ் பண்ண சொல்லியிருக்கு. 6th ஃபர்ஸ்ட் அப்படின்னு கொடுத்துருக்கு. x power 3a minus 8 whole divided by x power 2a plus 2x power a plus 4 அப்படின்னு கொடுத்துருக்கு. ஓகே, குட். ரெடியூஸ் பண்ணி எடுக்கணும், சிம்பிளிஃபை பண்ணணும். சிம்பிளஸ்ட் ஃபார்முக்கு கொண்டு வர மாதிரி, லோயஸ்ட் ஃபார்முக்கு. ஓகே, ரைட். இப்போ எக்ஸ் பவர் ஏன்னு எழுதி இந்த 3 மேலே கொண்டு போய்க்கோ. மைனஸ் 2 பவர் 3னா 8ன்னு அர்த்தம். ஓகேங்களா, ரைட்டு. 3 வேணால் வெளியில் போட்டுக்கிறேன், போட்டுக்க. ரெண்டு உனக்கு ஈக்குவலாக தெரியும்ல. குட். பொறுமையாக நிதானமாக. 2 பவர் 3 ஹோல் டிவைடட் பை டினாமினேட்டரில் அப்படியே வச்சுக்கோ. எக்ஸ் பவர் 2a ப்ளஸ் 2x பவர் a ப்ளஸ் 4. இப்போ மேலே நியூமரேட்டரில் உள்ளதில் என்ன ஃபார்மெட்டில் இருக்குன்னா a கியூப் மைனஸ் b கியூப்ன்ற ஃபார்மெட்டில் இருக்குது அல்ஜிப்ரா ஐடென்டிஸ். ஸோ அதை நான் எடுக்கையில் a மைனஸ் b a ஸ்கொயர் ப்ளஸ் ab ப்ளஸ் b ஸ்கொயர் அப்படின்னு எடுக்கணும். இது ஐடென்டி, அல்ஜிப்ரா உள்ள ஐடென்டி. இங்கே மைனஸ் வந்தால் இங்கே மைனஸ் வரும், இங்கே ப்ளஸ் வந்தால் இங்கே ப்ளஸ் ஆயிரும், இங்கே மைனஸ் ஆயிரும். ஓகேங்களா, ரைட். அப்போ நான் அதை அப்படியே எக்ஸ்பேண்ட் பண்ணுறேன். இது வந்து ஏ பார்த்துக்கோ, இது வந்து பி. அப்போ ஏ மைனஸ் பி எக்ஸ் பவர் ஏ மைனஸ் ஏ, சாரி 2, இதுதான் ஏ மைனஸ் பி இன்ட்டு ஏ ஸ்கொயர் அப்படின்னு எழுதிட்டேன். ப்ளஸ் ஏபி எக்ஸ் பவர் ஏ இன்ட்டு 2 ப்ளஸ் பி ஸ்கொயர் 2 ஸ்கொயர். ஓகே, குட். டினாமினேட்டரில் அப்படியே எழுதிக்கோ. எக்ஸ் பவர் 2a ப்ளஸ் 2x பவர் a ப்ளஸ் 4. ஓகே, குட். இப்போ எக்ஸ் பவர் a மைனஸ் a இன்ட்டு எக்ஸ் பவர் 2aன்னு மாறிடும், ப்ளஸ் 2x பவர் aன்னு மாறிடும், ப்ளஸ் 4 அப்படின்னு ஆயிரும். பை அது டிவைடில் உள்ளது அப்படியே வச்சுக்கோ. எக்ஸ் பவர் 2a ப்ளஸ் 2x பவர் a ப்ளஸ் 4 ப்ராக்கெட் வேணால் போட்டுக்கோ. இது ரெண்டையும் அடிச்சிடலாம். அடிச்சுட்டா என்ன வருது ரிமைனிங்? எக்ஸ் பவர் a மைனஸ் 2. இதுதான் இதனுடைய லோயஸ்ட் ஃபார்ம். ஓகேங்களா, சிம்பிளஸ்ட் ஃபார்ம் அப்படின்னு சொன்னாலும் சரி, ரெடியூஸ் பண்ணி எடுத்திருக்கேன். பொறுமையாக நிதானமாக செஞ்சுக்க. ஓகே, தேங்க்யூ. கொஸ்டின் நம்பர் 6ல் செகண்ட் ரோமன் லெட்டர். வாட் இஸ் கிவன்? ஒரு எக்ஸ்பிரஷன் கொடுத்துருக்கு p/q ஃபார்மில். அது லோயஸ்ட் ஃபார்மாக மாற்ற சொல்லியிருக்கு. 10x கியூபு மைனஸ் 25x ஸ்கொயர் ப்ளஸ் 4x மைனஸ் 10 ஹோல் டிவைடட் பை மைனஸ் 4 மைனஸ் 10x ஸ்கொயர் அப்படின்னு கொடுத்துருக்கு. ஓகேங்களா, ரைட். அப்போ மேலே என்ன செய்யலாம் அப்படின்னு யோசிச்சு பாரு. நியூமரேட்டரில் ஃபஸ்ட்டு 2 டேர்ம் எடுத்துக்கிட்டு ஃபஸ்ட்டு இந்த 2 டேர்மில் இருந்து எதை காமனாக எடுக்கலாம் அப்படின்ட்டு பாரு. 5 எடுக்கலாம், 5 எடுக்கலாம், எக்ஸ் ஸ்கொயரும் எடுக்கலாம். அப்போ மிச்சம் என்ன வரும் அப்படின்ட்டு பாரு. 5 2s are 10, 2x மைனஸ் 5x அப்படின்னு வருமானு பாரு. சாரி, 5ன்னு வருமானு பார்த்துக்கோ, ஏன்னா எக்ஸ் ஸ்கொயர் வெளியே வந்துருச்சுல. ரைட். இதிலேருந்து என்ன வெளியே எடுக்கலான்னு பாரு. 2 வெளியே எடுத்துட்டோம்னா 2x மைனஸ் 5. குட். ஹோல் டிவைடட் பை டினாமினேட்டரில் மைனஸ் 4 வெளியே எடுத்துட்டோம்னா, இல்லை மைனஸ் 2ஓடு எடுக்கலாம்டா தம்பி. என்ன எடுக்கலாம்? மைனஸ் 2 எடுப்போமா வெளியே? மைனஸ் 2 எடுத்தாலும் அடிக்க முடியாது. சரி, பார்த்துக்குருவோம். மைனஸ் 4 மைனஸ் 10x ஸ்கொயர் இருக்கட்டும். இப்போ மேலே இது ஒரு செட்டு, ப்ராக்கெட் பண்ணுறதை பாரு சார், ரவுண்ட் பண்ணுறத. இது ஒரு செட்டு. ரெண்டுலேயும் காமனாக என்ன இருக்குன்னா 2x மைனஸ் 5 இருக்குது. அப்போ 2x மைனஸ் 5 டேக்கிங் அவுட், வெளியில் எடுத்துட்டேன். அப்போ ரிமைனிங் என்ன இருக்கும்? 5x ஸ்கொயர், இங்கே ப்ளஸ் இது ஹோலாக வெளியில் வந்துச்சுன்னா மிச்சம் கணக்கில் என்ன இருக்குது? 2. குட்.
ஹோல் டிவைடட் பை இப்போ என்ன செய்யலாம் அப்படின்னு யோசிக்கணும். இதிலிருந்து ஒரு -2 வெளியே எடுப்போம். டினாமினேட்டர்லேருந்து ஒரு -2 வெளியே எடுத்துட்டோம்னா உள்ளே என்ன ஆகும்? 2 + 5 2s are 10 x² அப்படின்னு வரும். அப்போ இது ரெண்டையும் கேன்சல் பண்ணிடலாம். அப்போ மிச்சம் என்ன வருது? 2x - 5 ஹோல் டிவைடட் பை என்னது? -2 அப்படின்ட்டு வருது. சொல்கிற புரியுதா? வேறு என்ன செய்யலாம்னா டினாமினேட்டரை தனித்தனியாக வேணால் பிரிக்கலாம். நியூமரேட்டர் பை அந்த ஒரு ஸ்டெப்லேயும் பிரிக்கலாம். இல்லை லோயஸ்ட் ஃபார்ம் அப்படியே இருந்துட்டு போகுது. இல்லை மைனஸை மாற்றி விடணும்னா மாற்றி விடலாம். அதாவது மைனஸால் இந்த மைனஸை மேலே ஒன்று மல்டிப்ளை பண்ணோம்னா 5 - 2x/2ன்னு மாறிடும். ஓகேங்களா? மறந்துடாதீங்க. குட். கொஸ்டின் நம்பர் 7. சிம்பிளிஃபை. கொஸ்டின் நம்பர் 7 சிம்பிளிஃபை. சுருக்குக அப்படின்னு அர்த்தம். 1/p + 1/q + r ஹோல் டிவைடட் பை 1/p - 1/q + r into 1 + q² + r² - p² divided by 2qr. ஓகே. இப்போ நம்ம சிம்பிளிஃபை பண்ணணும். ஈக்குவல் டு முதல்ல முன்னாடி உள்ள டேர்ம் அப்படியே எடுத்து கிராஸ் மல்டிப்ளை பண்ணி கொண்டு வருமா? எல்சிஎம் எடுத்து. சரி, அப்போ எல்சிஎம் எடுத்து கொண்டு வருவோம். நிதானமாக செய்யும். இதை மேலே நியூமரேட்டர் சுருக்க போகிறேன். p × q + r. அப்போ கிராஸ் மல்டிப்ளை பண்ணோம்னா q + r + p இது ஒரு செட்டு ஹோல் டிவைடட் பை இது ரெண்டுக்கும் p × q + r. அதாவது கொஞ்சம் இறக்கி எழுதிக்கிறோம், தப்பாயிரும். ஏன்னா எல்சிஎம் தானே போடுறோம். ரைட், இங்கே போடுவோம். ரைட், இது ஹோல் பை. ரைட், p × q + r கிராஸ் மல்டிப்ளை பண்ணால் q + r - p. இதுதான் இதுக்கு அர்த்தம். சரி, இங்கிட்டு இதை குறுக்க கிராஸ் பண்ணோம்னா இப்படி இதோட ஒன்னோட கிராஸ் பண்ணோம்னா 2qr + q² - r² - p² ஹோல் டிவைடட் பை 2qr. 2qr. ஓகே, குட். இப்போ நம்ம இந்த டினாமினேட்டர் ரெசிப்ரோக்கல் பண்ணி அடிச்சிடலாம். அதே மாதிரி மேலே என்ன இருக்குது? q + r + p டிவைடட் பை q + r - p இன்ட்டு அப்படின்னு வருது. ஓகேங்களா? பார்த்து நிதானமாக செஞ்சுக்கோ. இப்போ இதில் என்ன செய்யலாம் அப்படின்ட்டு பாரு. இது r² + r². இப்போ a² + b இந்த ஒரு செட்டை எடுத்தோம்னா a + b ஹோல்² எழுதலாம்டா தம்பி. அதாவது q + r ஹோல்² எழுதலாம், r + q ஹோல்² எழுதலாம். நான் சொல்கிறத புரியுதா? பார்த்துக்கோ. ஏதாவது ஒன்று எழுதலாம் a + b ஹோல்² அப்படின்ட்டு. அப்போ இது எழுதையில் q + r ஹோல்² அப்படின்னு எழுதினோம்னா இந்த மேலே எக்ஸ்பேண்ட் பண்ணால் கிடைக்குமான்னு பார்த்துக்கோ. a² + b² + 2ab இங்கிட்டு -p² ஹோல் டிவைடட் பை 2qr அப்படின்னு கிடைக்குது. சரிங்களா சொல்கிறது? ரைட், ஒரே பேஜ்லேயே செய்வோம். அப்போ தான் உனக்கு கண்டினியூ பண்ணால் புரியும். நெக்ஸ்ட் பேஜ் போனோம்னா கன்ஃபியூஸ் ஆயிரும். ரைட், இப்போ நான் என்ன செய்கிறேன்னு பாரு. இதில் q + r + p இருக்கட்டும், கீழே உள்ளதில் q + r - p இருக்கட்டும். இதை a² - b² பிரித்தோம்னா a + bன்னு ஒன்று பிரிக்கலாம், a - bன்னு ஒன்று பிரிக்கலாம். பை கீழே உள்ள டினாமினேட்டர் 2qr. அப்போ இதில் a + bன்னு பிரித்தோம்னா q + r + p ஒன்று, q + r - p ஒன்று. a + b இது a² - b² பிரித்தோம்னா. ஓகேங்களா? அப்போ இந்த டினாமினேட்டரில் இங்கே உள்ளதையும் அந்த நியூமரேட்டர் இங்கே உள்ளதையும் அடிச்சிட்டோம்னா மிச்சம் என்ன இருக்குது? q + r + p ஹோல்² அப்படின்னு வந்துடும். இது ரெண்டு மல்டிபிள் ஆச்சுன்னா ஹோல் டிவைடட் பை 2
QR அப்படின்னு எழுதலாம். இதுதான் இதனுடைய லோயஸ்ட் ஃபார்ம் ஆர் சிம்பிளஸ்ட் ஃபார்ம். சிம்பிளிஃபை பண்ணுது. இதுக்கு மேலே இதை நம்ம சுருக்க முடியுமா அப்படின்ட்டு யோசிச்சு பாரு. ரெண்டும் ஒன்றா இருக்குன்னா ஹோல் ஸ்கொயர் தான் போட முடியும். அதுக்கு மேலே சிம்பிளிஃபை பண்ண முடியாது. ஓகே, விச் இஸ் ரிக்வயர்ட் ஆன்சர். தேங்க்யூ. Question number 8. Arul, Madan and Ram working together can clean a store in 6 hours. 3 பேர் சேர்ந்து ஒரு ஸ்டோரை க்ளீன் பண்ணுறாங்க 6 மணி நேரத்தில். Working alone, Madan takes twice as long to clean to the store as Arul does. அப்போ என்ன சொல்லியிருக்கு அப்படின்னு பார்த்துக்க. முதல்ல இதை வந்து டைம் எடுத்துக்கிறணும். டைம்ன்றது என்னென்ன, டைம் வந்து எக்ஸ் ஹவர்ஸ் அப்படின்னு எடுத்துக்கிறணும். சரிங்களா சொல்கிறது? டைம்ன்றது எக்ஸ் ஹவர்ஸ், டைம்ன்றது எக்ஸ் ஹவர்ஸு. ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு டைம் எடுக்கிற மாதிரி. என்ன, ஹவு லாங் வுட் இட் டேக் ஈச் இஃப் தே ஆர் ஒர்க்கிங் அலோன் அப்படின்னு கேட்டிருக்கு. ஒவ்வொருவரும் தனித்தனியாக வேலை பார்த்த நேரம் என்ன அப்படின்ற மாதிரி கேட்டிருக்கு. அப்போ நம்ம தனித்தனியாக எடுக்கல, கொஸ்டினை வச்சுக்க பக்கத்தில் டைம் டேக்கன் ஓவராலாக எடுத்துக்கிறேன். டைம் டேக்கன் பை அருள், அருள் எடுத்துக்கொண்ட நேரம் அப்படின்ற மாதிரி ஹச் ஹவர்ஸ்னு எடுத்துக்க. எக்ஸ் ஹவர்ஸ். அதே மாதிரி டைம் டேக்கன் பை இன்னொருத்தவங்க நெக்ஸ்ட்டு ஆறு மதன், அது வந்து ஒய் ஹவர்ஸ்னு வேணால் எடுத்துக்க. ஒய் ஹவர்ஸ் அப்படின்னு எடுத்துக்க. நெக்ஸ்ட்டு டைம் டேக்கன் பை இன்னொரு ஆள் யார், ராம். ஓகே, குட். அவங்களுக்கு வந்து இசட் ஹவர்ஸ்னு எடுத்துக்கோ. சரி, ரைட். இப்போ வந்து நம்ம எப்போயுமே இந்த டைம் கணக்கை வந்து 1/n வச்சு செய்யணும். சரியா சொல்கிறா? அப்போ 3 பேர் சேர்ந்து ஒரு வேலையை அப்படின்னு சொல்கிறது, ஒரு ஒர்க்கை அப்படின்றது தான் 1/1 அர்த்தம். எப்போயுமே அந்த ஒர்க்கு கணக்கை 1/n தான் போட்டு செய்யணும். இசட் ஈக்குவல் டு எவ்வளோ நேரம், 1/6 ஹவர்ஸில் முடிக்கிறாங்க ஒரு ஒர்க்கை அவங்க செய்கிறது, அப்படி அர்த்தம். எக்ஸுன்ற டைம் எடுத்து செய்கிறாங்க. அருள் 3 பேர் சேர்ந்து செய்கிற நேரம் 6 ஹவர்ஸ் அப்படின்ற ஒரு ஒர்க்குன்றது மேலே உள்ளது 1 அப்படின்றது. ஓகேங்களா? அதை புரிஞ்சுக்கிறணும். 6 ஹவர்ஸ். இதை வந்து 1 நேம் பண்ணிக்கோ. எப்போயுமே அந்த ஒர்க் கணக்கு டே கணக்கெலாம் 1/n தாண்டா தம்பி செய்யணும். பார்த்து நிதானமாக நெக்ஸ்ட்டு சென்டென்ஸ் வாட்ச் பார்த்துக்கோ. அலோன், ஒர்க்கிங் அலோன் மதன் டேக்ஸ். மதன் யார், என்ன டைம் எடுத்துக்கிறான், ஒய் ஹவர்ஸு. அப்போ ஒய் ஈக்குவல் டு அப்படின்னு அர்த்தம். இது கிவன் கொஸ்டினில், இதுவும் கிவன் தான். இது செகண்ட் சென்டென்ஸுக்குள்ளே கிவன், கண்டினியூவாக வாசிக்கிறது. 2 ஹவர்ஸ், 2 இது எடுத்துக்கிறான். யாரை விட, அருளை விட. அப்போ ட்வைஸ் எக்ஸ் அப்படின்னு அர்த்தம். இது 2 சென்டென்ஸை ஃபுல் ஸ்டாப்போட கரெக்டாக வாசிக்கோ. 3வது வந்து ராம் நீட்ஸ் 3 times as long as அருள் அப்படின்னு கொடுத்துருக்கு. அப்போ ராம்ன்றது யார், இசட் ஹவர்ஸில் எடுத்துருக்கவேன். 3 times ஆஃப் யாருடைய சொல்கிறான், அருளை தான் சொல்கிறான். அப்போ எக்ஸ் தான். அது 3 தேர்ட் ஈக்குவேஷன்ஸ். அப்போ நம்ம பொறுமையாக நிதானமாக சால்வ் பண்ணுற மாதிரி எடுத்துகிட்டு போகணும். எக்ஸ் ஒய்க்கு கொடுத்துருவோமா, இதை மேலே ஃப்ரம் 1 கொடுக்குறேன். ஃப்ரம் 1 கொடுத்தோம்னா 1/x ப்ளஸ் ஒய்க்கு என்ன இருக்குது, 1/2x ப்ளஸ் 1/zக்கு என்ன இருக்குது, 3x ஈக்குவல் டு 1/6. எல்சிஎம் எடுத்துட்டோம்னா என்ன ஆகும் அப்படின்ட்டு பாரு, 6xன்னு போட்டுக்கலாம். அப்போ 6 + 3 + 2 ஈக்குவல் டு 1/6. ஓகேங்களா? ரைட். அப்போ 6 3 9 10 11/6 எக்ஸ் ஈக்குவல் டு 1/6. 6 அடிச்சுக்கலாம். அப்போ எக்ஸ் இஸ் ஈக்குவல் டு 11 ஹவர்ஸ் அப்படின்னு அர்த்தம். எக்ஸ் ஈக்குவல் டு 11 அருள் எடுத்துக்கொண்டது அப்படின்னு அர்த்தம். சரியா சொல்கிறது? அப்போ நீ அடுத்து நெக்ஸ்ட்டு அதே மாதிரி செஞ்சிடலாம். ஒய் ஈக்குவல் டு தட் இஸ் ஒய் ஈக்குவல் டு 2x. அப்போ 2 × 11. அப்போ என்ன வந்துடும், 22 ஹவர்ஸ். ஆர் எடுத்தது, மதன் எடுத்தது. நெக்ஸ்ட்டு z ஈக்குவல் டு 3x. z ஈக்குவல் டு 3 × 11. அப்போ z ஈக்குவல் டு 33 ஹவர்ஸ்.
புரியுதுங்களா? இதுதான் இண்டிவிஜுவல் அவங்கவுங்க எடுத்த நேரங்கள் அப்படின்னு அர்த்தம். டைம் பொறுமையாக நிதானமாக செஞ்சோம்னா சிம்பிள். ஓகே, நல்லா படிக்கிற ஆள் பொறுமையாக நிதானமாக பார்த்துக்க, கொஸ்டினை பக்கத்தில் வச்சு ரீட் பண்ணு. ஓகே ரைட். அப்போ தனித்தனியாக கேட்டிருக்கு சரியா? நீ இதுங்களுக்குள்ளே எழுதிடலாம், இல்லைன்னா எடுக்க மேலே எழுதணும். டைம் டேக்கன் பை அருள் ஈக்குவல் டு அப்படின்னு எழுதணும். சரியா சொல்கிறது? அருள் எடுத்துக்கிட்டது எவ்வளவு? டைம் டேக்கன் அருள் வந்து எடுத்துக்கொண்ட நேரம், அதுதான் டைம் டேக்கன் அப்படின்னு அர்த்தம். டைம் டேக்கன் பை அருள், டைம் டேக்கன் பை மதன். சரியா? அதே மாதிரி டைம் டேக்கன் பை ஆறது ராம். 3 பேர் எடுத்துக்கொண்டதை எழுதிக்கிறணும். அவ்வளோ. நான் மேலே எழுதிட்டேன் ஹவர்ஸ் XYZல, இல்லைன்னா எனக்கு தேவையில்லை. இங்கே 11 ஹவர்ஸ் 22 ஹவர்ஸ் 33 ஹவர்ஸ் அப்படின்னு எடுக்கணும். சரிங்களா? பார்த்துக்கோ. குட். நெக்ஸ்ட்டு 9th கொஸ்டின். ஓகே, ஃபைண்ட் த ஸ்கொயர் ரூட் ஆஃப் அப்படின்னு கேட்டிருக்கு. இதை கோஎஃபிஷியண்ட்டை யூஸ் பண்ணி செய்யலாம், இல்லது நம்பர் கோஎஃபிஷியண்ட்டை வச்சு மட்டும் செய்யலாம், உன்னுடைய விருப்பம். ஓகேங்களா? டீச்சர்ஸை பொறுத்து கம்பல் பண்ணுவாங்க, சொல்லுவாங்க, அதுக்கு தகுந்தாப்பில் செஞ்சுக்க, இப்படி தான் செய்யணும் அப்படின்ட்டு. மேக்ஸை பொறுத்த மட்டும் இண்டிவிஜுவல் நாலேஜை யூஸ் பண்ணிக்கலாம், தவறு கிடையாது. கான்செப்ட் கரெக்டாக இருந்தால் சரிதான். ஓகே, ஸோ அதை மட்டும் கான்ஃபிடெண்ட்டாக செய். நம்மளை திருத்துறது எந்த டீச்சர்ஸ்னே தெரியாது பப்ளிக் பேப்பரை. ஓகே, ஸோ எப்படி வேணாலும் செஞ்சுக்க. நான் இதை கோஎஃபிஷியண்ட்டை வச்சே, இது பாலினாமியில் வச்சே செய்கிறேன். உனக்கு ரிஸ்க்காக தெரிஞ்ச மாதிரி இருந்தால் கோஎஃபிஷியண்ட்டை மட்டும் வச்சு செஞ்சுக்க. ஓகேங்களா? 970 x ஸ்கொயர் மைனஸ் 684 x ப்ளஸ் 361. ரைட். நான் இப்போ இதை எடுத்துக்கிறேன். ரைட். ஃபஸ்ட்டு வந்து இது வெளியே எடுக்கையில் 17x ஸ்கொயர், இங்கே என்னது 17x ஸ்கொயர். அப்போ இது அப்படியே இறக்கணும். 289x⁴ சைன் சேஞ்ச் மஸ்ட்டு அடிச்சிரு. நெக்ஸ்ட்டு 2 டேர்ம்ஸ் இறக்கணும். மைனஸ் 612x ஸ்கொயர் ப்ளஸ் 970x, சாரி இது எக்ஸ் கியூப்டா தம்பி, இது எக்ஸ் கியூபு, இது எக்ஸ் ஸ்கொயர். சரி, மைனஸ் 612x கியூபு டிவைடட் பை எடுக்கணும்னா இது மேலே உள்ளது 2ஆல் மல்டிப்ளை பண்ணி எழுதணும். 34x ஸ்கொயர். அப்போ இதில் 34x ஸ்கொயர்னு எடுத்துகிட்டு அடிச்சிட்டோம்னா ரிமைனிங் எக்ஸு வந்துடும். சரிங்களா சொல்கிறது? அடித்து பார்த்துக்கோ. எக்ஸு அடுத்து 34 134 அடித்தோம்னா அடிச்சிடலாம். மிச்சம் எவ்வளோ வரும்னு பாரு. 134 போயிடுச்சு. 27 அப்போ 272. அப்போ 34 3ஆல் மல்டிப்ளை பண்ணால் 4 3 12 3 3 9 1 10 வராது. 13 போடுமா? 4 3 12 ரிமைனிங் 1 3 3 9 1 10 1 4 4 1 3 3 2 4 242 அப்படின்னு வருது. 8 போடு, அடித்து பார்த்துக்க. 8 போடுவோமா? 32 32 3 24 27. குட். அப்போ 18 வருது, எக்ஸ் வருது. 18x அப்படின்னு வருது. இது ரெண்டையும் அடித்தோம்னா ஓகேங்களா? மைனஸ் 18x அப்படின்னு வருது. பொறுமையாக அடிச்சுப்பார். அப்போ மைனஸ் 18x இங்கேயும் எழுதணும். நான் செய்கிற மாதிரி செய். மைனஸ் 18x இங்கேயும் எழுதணும், கீழே இங்கே எழுதிக்கோ. மைனஸ் 18x ஹோல் இப்படி போட்டு, சாரி இதை இப்படி போட்டு நேராக கோடு இப்படி போட்டுக்க. இப்போ இது ரெண்டே மல்டிபிள் பண்ணால் மைனஸ் மைனஸ் ப்ளஸ்ஸு தெரியுதா? மைனஸ் மைனஸ் ப்ளஸ் மைனஸ் மைனஸ் ப்ளஸ் 18 × 18 324x × x எக்ஸ் ஸ்கொயர். இது ப்ளஸ்ஸு ப்ளஸ் இன்ட்டு மைனஸ்
மைனஸ் ரெண்டே மல்டிப்ளை பண்ணால் 612 எக்ஸ் ஸ்கொயர் இன்ட்டு எக்ஸ் க்யூபு, அவ்வளோதான். மைனஸ் 612 எக்ஸ் க்யூபு, இதை பார்த்து அப்படிங்க எழுது. ப்ளஸ் 324 எக்ஸ் ஸ்கொயர், சைன் மஸ்ட் சேஞ்சு, சரிங்களா? மறக்காமல் ரெண்டையும் அடிச்சிடலாம். இது ரெண்டையும் சப்ராக்ட் பண்ணுறோம். 10ல் 4 போச்சுன்னா 6, 4, 6 எக்ஸ் ஸ்கொயர், ரெண்டு டேம் இறக்கணும். 684 எக்ஸ் ப்ளஸ் 361 அப்படின்னு அர்த்தம். இப்போ பொறுமையாக இதை 2ஆல் மறுபடியும் மல்டிப்ளை பண்ணணும். எல்லாத்தையுமேனா 34 எக்ஸ் ஸ்கொயர் மைனஸ் 36 எக்ஸு, இங்கே ஃபஸ்ட் நம்பர் 646 எக்ஸ் ஸ்கொயர் ஹோல் டிவைடட் பை 34 எக்ஸ் ஸ்கொயர். ரெண்டே அடிச்சிட்டோம்னா என்ன வரும் அப்படின்ட்டு பாரு. இது ரெண்டையும் அடிச்சிட்டோம் அப்படின்ட்டா என்ன வந்துடும் அப்படின்ட்டு பாரு பொறுமையாக. அடிக்கையில் இங்கே என்ன இருக்குது, 646 இருக்குது, 14 வருமா அப்படின்ட்டு பாரு. 34 14 மல்டிப்ளை பண்ணால் 4 4 சார் 16 மிச்சம் 1, 4 2 3 சார் 12, 1 13, 1 4 சார் 4, 1 3 is 3, 6 7 4 வருது. அப்போ இன்னும் லார்ஜாக போகலாம் அப்படின்னா 24 போட்டு பார்ப்போமா. 24 4 4 சார் 16, ரிமைண்டர் 1, 4 3 சார் 12, 1 13, 4 2 சார் 8, சரியா? 4 4 சார் 16, ரிமைண்டர் 1, 4 3 சார் 12, 1 13, 4 2 சார் 8, 3 2 சார் 6 வராது, அதிகமாக போகுது. அப்போ என்ன வந்துடும், 19 போட்டு பாரு. 19 வரும். 49 36, ரைட். அப்போ 19 ப்ளஸ் 19. அப்போ இங்கே என்னது ப்ளஸ் 19, இங்கே என்னது ப்ளஸ் 19 ஹோல் பை, அப்படியே ஹோல் பை இல்லை ஹோல் இது ஈக்கு போட்டுக்க. இங்கேயும் ப்ளஸ் 19 போட்டுக்க. இதுதான் ஆன்சர். இப்போ அப்படியே இந்த ஆன்சர் வந்துடும். மல்டிப்ளை பண்ணு. 9 19 19 361. இது ரெண்டே மல்டிப்ளை பண்ண மைனஸ் 684 எக்ஸு. இது ரெண்டே மல்டிப்ளை பண்ணால் 646 எக்ஸ் ஸ்கொயர். இதை அப்படியே எடுத்து எழுது. மல்டிப்ளை பண்ணி பார்த்துக்கோ. சாரி, மைனஸ் 684 எக்ஸு ப்ளஸ் 361. இதை எடுத்து அப்படியே இங்கே எழுதிட்டேன். சைன் சேஞ்ச் பண்ணணும். கம்பல்சரியாக அடிச்சிட்டோம்னா 0 அப்படின்னு அர்த்தம். தெரியாது. தர்ஃபோர் ஸ்கொயர் ரூட் ஆஃப்னு எழுதுகிற கணக்கை எழுதி மாடுலஸ் போட்டு அந்த ஆன்சர் எழுதணும். 17 எக்ஸ் ஸ்கொயர் மைனஸ் 18x ப்ளஸ் 19. இதுதான் கணக்குடைய ஆன்சர். இங்கே கணக்கு எழுதணும். என்ன எழுதணும், 289 எக்ஸ் பவர் 4, 289 எக்ஸ் பவர் 4 மைனஸ் 612 எக்ஸ் க்யூபு ப்ளஸ் 970 எக்ஸ் ஸ்கொயர் ப்ளஸ் 684 எக்ஸு ப்ளஸ் 361 அப்படின்னு எழுதிட்டு, இதுக்கு தான் இது ஸ்கொயர் ரூட்டு ஆன்சர். ஓகேங்களா? ஸ்கொயர் ரூட்லாம் இவ்வளோ கேட்பாங்க. இதெல்லாம் கிரியேட்டட் சம்மில் வரும். பார்த்து நிதானமாக செஞ்சுக்க. ஓகே, குட். கொஸ்டின் நம்பர் 10. வாட் இஸ் கிவன்? சால்வ் பண்ண சொல்லியிருக்கு. சால்வ் அப்படின்னு கூட தீர்க்க அப்படின்னு சொல்லியிருக்கு. அப்படின்னா XY கண்டுபிடிக்கணும். ஓகேங்களா? y + 1 ஒரு வேரியபிள் தான் இருக்குது. y கண்டுபிடிச்சா போதும். ரூட் ஆஃப் ப்ளஸ் 2y - 5 ரூட் ஆஃப் ஈக்குவல் டு 3. சரிங்களா? ரூட் இருக்குது, அதனால் பார்த்து நிதானமாக செய்யணும். பொறுமையாக நிதானமாக செஞ்சுக்க. இப்போது y + 1 வச்சுட்டு 3 இந்த ரூட் அங்கிட்டு கொண்டு போயிட்டோம்னா மைனஸ் ரூட் ஆஃப் 2y - 5. இப்போ ரூட்டை கேன்சல் பண்ணணும்னா ஸ்கொயரிங் ஆன் போத் சைடு அப்படின்னு போடணும். ஸ்கொயரிங் ஆன் போத் சைடுனா இருபுறமும் வர்க்கப்படுத்தன்னு அர்த்தம். ஸ்கொயரிங் ஆன் போத் சைடு அப்படின்னு அர்த்தம். ரெண்டு சைடும் வர்க்கப்படுத்தணும் அப்படின்னா, சரிங்களா? அதாவது இப்படி போட்டுக்கிறேன்னு. அதே மாதிரி 3 மைனஸ் ரூட் ஆஃப் 2y - 5 ஹோல் ஸ்கொயர்னு போட்டுக்கிறணும். இப்போ இதில் என்ன இருக்குது, ரூட் ஆஃப் y + 1 அப்படின்னு இருக்குது. ஸ்கொயரும் இந்த ரூட் கேன்சல் ஆயிரும். அப்போ இங்கே y + 1 கிடைக்கும்.
இங்கே a minus b ஹோல் ஸ்கொயர் ஓப்பன் பண்ணணும். a minus b ஹோல் ஸ்கொயரு ஓப்பன் பண்ணணும். a ஸ்கொயர் ப்ளஸ் b ஸ்கொயர் மைனஸ் 2ab a ஸ்கொயர் பார்த்துக்கோ ப்ளஸ் b ஸ்கொயர் மைனஸ் 2ab ரைட். அப்போ y ப்ளஸ் 1 ஈக்குவல் டு 9. இது கேன்சல் ஆயிரும் ஸ்கொயர் இது ரெண்டும். 2y மைனஸ் 5 மைனஸ் 3 to 6 ரூட் ஆஃப் 2y மைனஸ் 5. புரியுதுங்களா அப்படின்ட்டு பாரு. பொறுமையாக நிதானமாக செய். சரியா? நிதானமாக செஞ்சுக்க. எப்படி வேணாலும் செஞ்சுக்கலாம். இதை எங்கிட்ட கொண்டு போனாலும் சரி, இதை எங்கிட்ட கொண்டு வந்தாலும் சரி, உன்னுடைய விருப்பம். ஒன் சைடாக கொண்டு வா. y ப்ளஸ் 1 மைனஸ் 9 மைனஸ் 2y ப்ளஸ் 5 ஈக்குவல் டு மைனஸ் 6 ரூட் ஆஃப் 2y மைனஸ் 5. இப்போ இது ரெண்டையும் சரி பண்ணோம்னா மைனஸ் y. இது 5 1 6 9. அப்போ மைனஸ் 3 ஈக்குவல் டு மைனஸ் 6 இன்ட்டு ரூட் ஆஃப் 2y மைனஸ் 5. ஓகே. இப்போ மைனஸால் மல்டிப்ளை பண்ணிட்டோம்னா y ப்ளஸ் 3 ஈக்குவல் டு 6 இன்ட்டு ரூட் ஆஃப் 2y மைனஸ் 5. மறுபடியும் இந்த ஸ்கொயரை ரிமூவ் பண்ணணும்னா ஸ்கொயரிங் ஆன் போத் சைட் அகைன். ஸ்கொயரிங் ஆன் போத் சைட் அகைன். அப்போ ஹோல் பவர் ஸ்கொயர் 6 ஸ்கொயர் 36. இது ஸ்கொயர் பண்ணால் ரிமூவ் பண்ணிடலாம். ரூட்டை கேன்சல் ஆயிரும்ல. ரைட். இப்போ a ஸ்கொயர் ப்ளஸ் b ஸ்கொயர் ப்ளஸ் 2ab ஈக்குவல் டு 72y மைனஸ் 6 5s are 33 5 3s are 15 18. ஓகே குட். நெக்ஸ்ட்டு ஒன் சைடாக கொண்டு வா. ஒரு ஈக்குவேஷன் ஃபார்ம் பண்ணு. y ஸ்கொயர் ப்ளஸ் 9 ப்ளஸ் 6y மைனஸ் 72y ப்ளஸ் 180 இஸ் ஈக்குவல் டு 0. ஓகேயா? ரைட். அப்போ ஈக்குவேஷன் வந்து குவாட்ரட்டிக் ஈக்குவேஷனாக வருது. y ஸ்கொயர் மைனஸ் 66y ப்ளஸ்ஸு 27 ஈக்குவல் டு 0 அப்படின்ட்டு வருது. சரிங்களா சொல்கிறது? பார்த்து நிதானமாக செஞ்சுக்கோ. எதுவும் மிஸ் பண்ணிட்டேன்னா பார்த்துக்கோ. 6 3 6 6 6 30 0 மிச்சம் 3 5 3 18 180. சாரிடா தம்பி. 180 180 ப்ளஸ் 9 189. 6y இது கழிச்சாச்சு. 189. ரைட். 189. இதை நம்ம இப்போ இது பண்ணணும். ஃபேக்டரைஸ் பண்ணணும். ஃபேக்டரைஸ் பண்ணால் தான் ஒய்க்கு ஆன்சர் கிடைக்கும். சரிங்களா? ரைட். அப்போ என்ன ஆன்சர் வரும் அப்படின்ட்டு பார்த்துக்கோ. ப்ளஸ்ஸு இன்ட்டு மைனஸ் 66 189 63யும் 3யும் போட்டுப்பார். ரைட். அப்போ எக்ஸ் மைனஸ் 63 சாரி ஒய் மைனஸ் 63 ஒய் மைனஸ் 3. அப்போ ஒய் மைனஸ் 63 இஸ் ஈக்குவல் டு 0னா ஒய் ஈக்குவல் டு 63. அகைன் ஒய் மைனஸ் 3 இஸ் ஈக்குவல் டு 0னா ஒய் ஈக்குவல் டு 3 விச் இஸ் ரிக்வயர்டு ஆன்சர் ஒய். பொறுமையாக நிதானமாக சால்வ் பண்ணி படிக்கக்கூடிய ஆள். இன்ட்ரெஸ்ட் வேணும், இன்வால்மெண்ட் வேணும். ஓகேங்களா? ரைட். குட். நெக்ஸ்ட்டு 11th சம், 11வது சம். கொஸ்டின் வந்து இது வந்து ஏற்கனவே 2 சம்மு வந்து எக்ஸசைஸில் இருக்குண்டா தம்பி. ஒரு எக்ஸ்பிரஸ் ட்ரெயின் பேசஞ்சர் ட்ரெயினும் ஒரு பஸ்ஸு கணக்கு இருக்கும். அதே மாதிரி இது போட் சம். போட் சரிங்களா? ரிவரில் வந்து என்னாகும் அப்படின்ட்டு கான்செப்டை புரிஞ்சு அது தகுந்தாப்பில் படிச்சுக்கோ. சரியா? ரிவரு ஃப்ளோ, அந்த தண்ணியுடைய ஃப்ளோ, வாட்ரு ஃப்ளோ
36 கிலோமீட்டர்ஸ், மொத்தமாக 36 கிலோமீட்டர்ஸ். சரிங்களா? ரைட்டு. வாட்ரு வந்து கீழ் நோக்கி இப்படி ஃப்ளோ ஆகுது. சரியா சொல்கிறது? அப்போ இப்படி கீழே ஆரோ பண்ணோம்னா இது டவுன் ஸ்ட்ரீம். டவுன் ஸ்ட்ரீம்னா நீரோட்டத்திலே வர்றது டவுன் ஸ்ட்ரீம். இது மேல் நோக்கி போச்சுன்னா இது அப் ஸ்ட்ரீம். இது என்னது? அப்பு. புரியுதா சொல்கிறது? நீரோட்டத்திலே வந்துச்சுன்னா பாசிட்டிவ் ஆயிரும் ஸ்பீடு. அப்ஸ்ட்ரீம்னா எதிர்த்தாவில் போச்சுன்னா ஸ்பீடு வந்து கொஞ்சம் டிக்ரீஸ் ஆகும். இதை நீ புரிஞ்சுக்கிறணும். ஏன்னா நம்ம வந்து தண்ணியோடைய ஓட்டத்தோடு எதிர்த்து போகையில் ஸ்பீடு குறையும். சேம் டைம் ரன்னிங்லேயே ஃப்ளோலே வந்துட்டோம்னா டவுன் ஸ்ட்ரீம்லேயே வந்துருச்சுன்னா ஸ்பீடு இன்க்ரீஸ் ஆயிரும், வேகமாக வந்துடும் போட்டு. இதுதான் நம்ம இங்கே அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கிற வேண்டியது. சரிங்களா? அப்போ அப்ஸ்ட்ரீம் தெரியணும், டவுன் ஸ்ட்ரீம் தெரியணும். ஓகே, குட். மறந்துடாத, இந்த இடம் தான் முக்கியம். ரைட். இப்போ நம்ம எடுத்துக்கிறோம் அப்படின்னா பொறுமையாக மொத்த டிஸ்டன்ஸ் வந்து டிஸ்டன்ஸ்னால் தொலைவு 36 கிலோமீட்டர். உனக்கு தெரியும்ல, டிஸ்டன்ஸ் ஈக்குவல் டு ஸ்பீடு இன்ட்டு டைம். நம்ம டைம் வச்சு தான் கணக்கு செய்யணும். சரியா? அப்போ டைம் அப்படின்னு எடுத்தோம்னா டிஸ்டன்ஸ் பை என்னது? ஸ்பீடு. இதுதான் அந்த கணக்குடைய கான்செப்ட். அந்த 3 கணக்குமே இதுதான் கான்செப்ட். ஒன்று T1 எடுக்கணும், ஒன்று T2 எடுக்கணும், பார்த்து எடுக்கணும். எது அதிகமான டைம் எடுக்கும் அப்படின்றத யோசிச்சுக்கோ. அப்ஸ்ட்ரீம் வந்து அதிகமான டைம் எடுக்கும். ஏன்னா வந்து ஸ்பீடு வந்து மைனஸ் ஆகுதுல்ல. சரியா சொல்கிறது? அப்போ பார்த்துக்கோ. அப்ஸ்ட்ரீமுக்கு வந்து இது டவுன் ஸ்ட்ரீமுக்கு ஸ்பீடு ஆஃப். இது ஸ்பீடு ஆஃப். நான் கொடுத்துட்டேன்ல, அதை யோசிச்சுப்பார். எக்ஸு சேர்த்துக்கோ, அவ்வளோதான். நார்மல் ஸ்பீடு எக்ஸ் அப்படின்னா அதோட எக்ஸ் ப்ளஸ் அப்படின்னு அர்த்தம். இது எக்ஸ் மைனஸ்னு அர்த்தம். நார்மல் ஸ்பீடு என்ன இருக்குது அப்படின்ட்டு பார். அதில் 4 கிலோமீட்டர் பர் ஹவர் அப்படின்னு கொடுத்துருக்கு. சரியா? அப்போ அப்புக்கு வந்து மைனஸ், டவுனுக்கு வந்து ப்ளஸ். இதுதான் அர்த்தம், வேறு ஒன்றுமே இல்லை. தெரியுதா? ஸ்பீடுன்னு சொல்கிறனால கிலோமீட்டர் பர் ஹவர் அப்படின்னு போட்டுக்கிறோம். யோசிக்கணும் கொஞ்சம். எப்படி ப்ளஸ் மைனஸ் கொடுத்தேன்னு தெரியுதா? இதை விட ஸ்லோவாக சொல்ல முடியாது, பார்த்துக்கோ. இப்போ நான் வந்து T1 ஒன்று எடுக்கிறேன், T2 ஒன்று எடுக்கிறேன். ரெண்டுக்கும் போயிட்டு வந்த ட்ராவல்ஸ் இருக்குது பாரு. அவன் அந்த அப் அண்ட் டவுன் போயிட்டு வந்த கிலோமீட்டர் 36 கிலோமீட்டர் இருக்குல்ல ட்ராவலு, அதுக்கு ஒரு டைம் கொடுத்துருப்பான்ல அவன், பார்க்கணும். சரியா சொல்கிறது? வாட் இஸ் த ஸ்பீட் ஆஃப் த போட் இஸ் இன் ஸ்டில் வாட்டர். அது எக்ஸுன்றதை வேணால் லெட் எக்ஸ் பி தான் எடுத்துக்கலாம். லெட் அந்த கடைசி கேட்டது தான் கொஸ்டின். லெட் எக்ஸ் பி த ஸ்பீடு ஆஃப் த போட் இன் ஸ்டில் வாட்டர் அப்படின்னு எடுத்துக்கலாம். சரியா சொல்கிறது? அதை கேட்டதை எடுத்துக்க, நீ வேறு ஒன்றும் கிடையாது. அதுதான் புத்திசாலித்தனம். ஸ்டில் வாட்டர். அப்போ பொறுமையாக ஹேண்டில் பண்ணு. எக்ஸ் கிலோமீட்டர் பர் ஹவர்னு வேணாலும் எழுதிக்கலாம், ஏன்னா ஸ்பீடு தானே இது. அது கேட்டிருக்கான் பார் கொஸ்டினில், வாட்சிப்பார். கிலோமீட்டர் பர் ஹவர் அப்படின்னு எடுத்துக்கலாம் ஸ்பீடு அப்படின்றனால. கிலோமீட்டர் பர் ஹவர் ஹச்ஆர் தான் இது ஸ்பீடுன்றனால. இந்த எக்ஸை தான் கண்டுபிடிக்கணும். ஸ்டில் வாட்டரோட ஸ்பீட் கேட்டிருக்கான்ல, வாட் இஸ் தான் கேட்டிருக்கான். சரிங்களா? ரைட். எப்படி வேணால் எடுத்துக்கோ. லெட் த ஸ்பீட் ஆஃப் த ஸ்டில் வாட்டர் இஸ் ஈக்குவல் டுன்னு போட்டோட எடுத்துக்கலாம். எக்ஸ் கிலோமீட்டர் பர் ஹவர்னு. லெட் எக்ஸ் கிலோமீட்டர் பர் ஹவர் பி தான் அப்படின்னு எடுத்துக்கலாம். உன்னுடைய விருப்பம்தான். சரியா சொல்கிறது? அதனால் கொஞ்சம் பார்த்துக்கோ பொறுமையாக.
1.6 ஹவர்ஸ்னு கொடுத்துருக்கு டைம் எடுக்கிறது. 1.6 ஹவர்ஸ் அப்படின்னு கொடுத்துருக்கு இந்த டைம் கொஸ்டினில். ரைட், இப்போ T1 ப்ளஸ்ஸு போடணுமா T2 ப்ளஸ் போடணுமா பார்த்துக்க. T1 ப்ளஸ் T2 போயிட்டு வர்றது. அப்போ அப்ஸ்ட்ரீம் ஒன்று, டவுன் ஸ்ட்ரீம் ஒன்று. சரியா சொல்கிறது? அப்போ நம்ம ஏன்னா போயிட்டு வர்றது, த போட் டேக்ஸ் 1.60 கிலோமீட்டர்ஸ் அப்பு எ ரிவர் அண்டு டவுன் த ரிவர் அப்படின்னு தான் கொடுத்துருக்கு. எ ரிவர் தென் டவுன் த ரிவர் தான் கொடுத்துருக்கு மொத்தமாக தான். அப்போ எக்ஸ் பை எக்ஸ் மைனஸ் 4 ப்ளஸ் ஒய் பை எக்ஸ் ப்ளஸ் 4 ஈக்குவல் டு 1.6 ஹவர்ஸ் அப்படின்றத எப்படி மாற்றலாம் அப்படின்றத பார்க்கணும். ஏன்னா இது வந்து ஹவரில் கொடுத்துருக்கு. சரியா சொல்கிறது? 1.6 ஹவர்ஸும் கொடுத்துருக்கு. அதை நீ மாற்றணும் அப்படின்னா பார்த்து இங்கனக்குள்ளே எக்ஸ் ஒய்னு எழுதிட்டேனா, சாரிடா, இந்த மேலே இந்த இடத்துல இங்கனக்குள்ளே யோசிச்சு பாரு, டிஸ்டன்ஸ் எவ்வளோ கொடுத்துருக்கான். இந்த இதுதான் ஃபார்முலா. அப்போ டிஸ்டன்ஸ் பை ஸ்பீடு தானே. அப்போ இதுக்கும் 36 கிலோமீட்டர் தான், இதுக்கும் 36 கிலோமீட்டர் தான். சரியா? ரெண்டுக்கும் எ போட் டேக்ஸ் 1.6 ஹவர்ஸ் லாங்கர் டு 36 கிலோமீட்டர் அப் எ ரிவர் அப்படின்னு இருக்குது. தென் அப்போ இது மைனஸ் அப்பில் போகிறது வந்து இவ்வளோ டைம் கூட எடுத்திருக்கு அப்படின்னு சொல்கிறான், லாங்கர்னு. சரியா சொல்கிறது? அப்போ மைனஸ் ரெண்டும் போயிட்டு வர்றது இல்லை. லாங்கர் அப்படின்னு சொல்கிறதுனால அதிகம் எடுத்திருக்கு. எது அப்பில் போகிறது டைம் வந்து அதிகமாக எடுத்திருக்கு அப்படின்னு சொல்கிறான். சரியா? இதை வந்து 16.10ன்னு வச்சுக்கோ. அடிச்சிட்டு அப்படின்னா என்ன வந்துடும், 8/5 வந்துடும். இதை எல்சிஎம் போட்டு 36 வேணால் எழுதித்துக்க. வெளியே எடுத்துட்டோம்னா ரெண்டே மல்டிப்ளை பண்ணால் எக்ஸ் மைனஸ் 4 இன்ட்டு என்ன வந்துடும், எக்ஸ் ப்ளஸ் 4. சரிங்களா? இங்கிட்ட என்ன வந்துடும், கிராஸில் எக்ஸ் ப்ளஸ் 4, இது எக்ஸ் நடுவில் மைனஸ் வரும். இங்கிட்ட வந்து இப்படி எழுதி எனக்குள்ள மைனஸ் எக்ஸ் மைனஸ் 4. ஓகே, அப்போ 36 இன்ட்டு எக்ஸ் ப்ளஸ் 4 மைனஸ் எக்ஸ் ப்ளஸ் 4 ஹோல் டிவைடட் பை எக்ஸ் மைனஸ் 4 எக்ஸ் ப்ளஸ் 4 ஓகே ஈக்குவல் டு 8/5. ரைட்டு, இதில் ப்ளஸ் எக்ஸ் மைனஸ் எக்ஸ் கேன்சல் ஆயிரு. 4 + 4 8. சரியா? அப்போ 36 இன்ட்டு 8 ஈக்குவல் டு இது வேணால் ப்ராக்கெட் போட்டு 5 போட்டுக்க மல்டிப்ளைக்கு. 8 இன்ட்டு எக்ஸ் மைனஸ் 4 எக்ஸ் ப்ளஸ் 4. இந்த 8 வேணால் அடிச்சுக்கோ. இரண்டே மல்டிப்ளை பண்ணு. 6 5 30 0 மிச்சம் 3 5 5 3 18. 180 ஈக்குவல் டு எக்ஸ் ஸ்கொயர் மைனஸ் 16 4 ஸ்கொயர். ரைட்டா? ஏ ப்ளஸ் பி இன்ட்டு ஏ மைனஸ் பின்னு சுருக்கிட்டேன் கணக்கை. அப்போ ஒன் சைடாக கொண்டு வந்தால் எக்ஸ் ஸ்கொயர் மைனஸ் என்ன வந்துச்சு, ஏ ப்ளஸ் பி இன்ட்டு ஏ மைனஸ் பி மைனஸ் 16. இல்லை அங்கிட்டு கொண்டு போ. அங்கிட்டு கொண்டு போனால் மைனஸ் 16 அங்கிட்டு கொண்டு போனால் என்ன ஆகும்டா தம்பி, மைனஸ் 16 அங்கிட்டு கொண்டு போனோம்னா மைனஸ் 16 வந்து அங்கிட்டு கொண்டு போனால் 180 + 16. அப்போ எக்ஸ் ஸ்கொயர் ஈக்குவல் டு 196 அப்படின்னு வரும். 196 அப்படின்னு வரும். சரிங்களா? எக்ஸ் ஈக்குவேஷன் ஃபார்ம் ஆகலை. அப்போ எக்ஸ் ஈக்குவல்ட்டுன்னு போட்டோம்னா ப்ளஸ் ஆர் மைனஸ் √196. எக்ஸு போட்டோம்னா ப்ளஸ் ஆர் மைனஸ் 14 வரும். நம்மளுக்கு ஸ்பீடு அப்படின்றனால ரிக்வயர்ட் ஸ்பீடு எக்ஸ் அப்படின்றனால 14 ப்ளஸில் தான் எடுக்கணும், மறந்துடக்கூடாது. கிலோமீட்டர் பர் ஹவர். நம்ம ஏற்கனவே என்ன சொல்லியிருக்கோம், எக்ஸ்னா என்ன அப்படின்னு சொல்லிட்டு டினோட் பண்ணியிருக்கோம். அப்படி இல்லைன்னா therefore ஸ்டில் வாட்டர் ஸ்பீட் ஆஃப் த போட் இன் ஸ்டில் வாட்டர் அப்படின்னு எழுதணும். ஸ்டில் வாட்டர் ஈக்குவல் டு 14 கிலோமீட்டர் பர் ஹவர்ஸ் அப்படின்னு எழுதணும். மேலே கொடுத்துருக்கோம், இல்லாட்டாலும் எழுதிக்கலாம். சரியா? அந்த கொடுத்துருக்கேன் மேலே கணக்குள்ள லெட்டுன்னு. இதுதான் அந்த ஆன்சர். சரியா? புரியுதான்னு பாரு. 5 மார்க் கணக்கு, அதில் 2 கணக்கு இருக்குது. ரெண்டையும் சேர்த்து மிங்கிள் பண்ண பாரு. ஓகே, இந்த இடத்துல மைனஸ் வரணும். ஏன்னா ரெண்டும் போயிட்டு வர்றதுக்குள்ளே லாங்கர் டைம் எடுத்துருக்குது அப்படின்னு சொல்கிறான். அப்போ எது பெருசுன்னா அப்ஸ்ட்ரீம் தான் டைம் அதிகமாக எடுக்கும். ஏன்னா உனக்கு
வேகம் குறையுதில்ல, ஸ்பீடு குறையில டைம் அதிகரிக்கும். ஸ்பீடு வேகமாக போயிருச்சுன்னா டைம் குறைஞ்சிரும். இதுதான் வித்தியாசம். அதனால் T1 T2 கரெக்டாக போடணும். எதை முன்னாடி போடணும் எதை பின்னாடி போடணும் தெரிஞ்சுக்கிறணும். ஓகே, அப்ஸ்ட்ரீம் தான் முன்னாடி வரணும். அப்புறம் தான் என்ன வரணும், மைனஸ் என்ன வந்துடணும், டவுன் ஸ்ட்ரீம் வரணும். சரியா சொல்கிறது? அப்ஸ்ட்ரீமு அப்புறம் தான் என்னது, டவுன். மறந்துடாத, மாற்றி போட்டினா தப்பாயிரும். இந்த இடத்துல பார்த்துக்கோ. ஏன்னா மாற்றி போட்டினா மைனஸ் ப்ளஸ் மாறிடும், தப்பாயிரும். அதனால் எது அதிகமாக டைம் எடுக்குதோ அதை தான் மேலே முதல்ல போடணும், அப்புறம் தான் மைனஸ் பண்ணணும். ஓகே, குட். ஓகேடா தம்பி. நெக்ஸ்ட்ராமா, நெக்ஸ்ட் நம்ம வந்து 12th சம் பார்ப்போம். ஓகேயா? இட் இஸ் பாசிபிள் டு டிசைன் a rectangular park of perimeter 320 meter and area வந்து 4800 meter square. It's so find its length and breadth அப்படின்னு சொல்லியிருக்கு. ஒரு ரெக்டாங்குலர் பார்க் அப்படின்னு சொல்லியிருக்கான். சரியா சொல்கிறது? ரெக்டாங்குலர் பார்க் அப்படின்னு சொல்லியிருக்கான். இதில் லென்த் என்ன அப்படின்றது கேட்டிருக்கான், பிரெத் என்னன்னு கேட்டிருக்கான். கிவன் என்ன கொடுத்துருங்க, எக்ஸ் ஒயினோட வச்சுக்கலாம், இதை ஒய்ன்னு வச்சுக்கலாம். சரியா சொல்கிறது? லெட்டு எக்ஸ் மீட்டர் பி த லென்த் ஆஃப் த பார்க். ரெக்டாங்குலர் பார்க்னு எழுதிக்கலாம். ரெக்டாங்குலர் பார்க். அதே மாதிரி லெட்டு ஒய் மீட்டர் பி த ரெக்டாங்குலர் பார்க் அப்படின்னு எடுத்துக்கலாம். சரியா? எக்ஸ் ஒய் எல்பி அப்படி எடுத்திருக்கேன். ரைட். மீட்டர். சரி, இப்போ பெர்மீட்டர் கொடுத்துருக்கு. பெர்மீட்டர் கொடுத்துருக்கு, சுற்றளவு அப்படின்னு தமிழில் அர்த்தம். பெர்மீட்டர் மீனிங் சுற்றளவு. சுற்றளவு 320 அப்படின்னு கொடுத்துருக்கு. பெரிமீட்டருக்கு ஃபார்முலா வந்து 2 × x + y = 320. அப்போ 2 இங்கிட்டு போனால் டிவைட் ஆயிரும். அப்போ x + y = 160. இது விச் இஸ் ஈக்குவேஷன் நம்பர் 1. ரைட். கிவன் இது இது பெரிமீட்டர் கொடுத்தது கொஸ்டினில். நெக்ஸ்ட் கொஸ்டினில் ஏரியா கொடுத்துருக்கு. ஏரியா ஆஃப் ரெக்டாங்குலர் பார்க் கொடுத்துருக்கு 4800 சென்டிமீட்டர் ஸ்கொயர் அப்படின்னு கொடுத்துருக்கு. சரியா? ரைட். ஏரியான்றது 1/2 பி, சாரி, எல் இன்ட்டு பி. ஏரியான்றது என்னது, எல் இன்ட்டு பி. அப்போ எல் இன்ட்டு பினா எக்ஸ் இன்ட்டு ஒய் = 4800. ரைட். இதிலேருந்து எதாவது ஒன்று கண்டுபிடிப்போமா? எதாவது ஒன்று கண்டுபிடிப்போம் அப்படின்னா இதில் அப்ளை பண்ணாலும் சரி, இதில் அப்ளை பண்ணாலும் சரி. ஒய் = 160 - எக்ஸ். இதை கொண்டு இதில் அப்ளை பண்ணோம்னா எக்ஸ் இன்ட்டு 160 - எக்ஸ் = 4800. அப்போ 160x - x ஸ்கொயர் = 4800. அப்போ நம்ம இதிலேருந்து கொண்டு வருவோம், என்ன கொண்டு வருவோம், ஈக்குவேஷன் ஃபார்ம் பண்ணுவோம். அங்கிட்டு கொண்டு போயிடுவோம். x² - 160x + 4800 = 0. இதை நம்ம சம்மன் ப்ராடக்ட் எடுக்கணும். எடுத்தோம்னா -160. சரியா? இங்கே 4800. சரியா? பொறுமையாக நிதானமாக மூவ் பண்ணு. பொறுமையாக நிதானமாக மூவ் பண்ணிக்க. சரியா? என்ன வரணும், இது வந்து 48 வருது. 4 12 48. 160 வரணும். 160 வரணும். 4 12 48, 160. 40, 4 12 48, 124. அதான் கேட்குறேன். 40, 120 வருமா? மைனஸ் வரும். ரைட். இப்போ x - 40
x minus 120 is equal to 0. X is equal to 40, x equal to 120 meter. இது ஒரு பாசிபிள். அப்போ ரெண்டை எடுத்தோம்னா x is equal to 40 எடுத்தோம்னா y equal to 160 minus 40. அப்போ இது 120 மீட்டர் yக்கு. இங்கே x is equal to 120 எடுத்தோம்னா y equal to 160 minus 120. அப்போ இதுக்கு பாசிபிள் 40 மீட்டர். எப்படி எடுத்துக்கலாம்? ரெண்டு ஆன்சர் கிடைக்குது. உனக்கு ரிக்வயர்டு நீ எது வேணாலும் எடுத்துக்கோ. சரியா சொல்கிறது? பார்த்து கேர்ஃபுல்லாக செய்யணும். ஓகேங்களா? இதுதான் அந்த ரெக்டாங்குலர் பார்க். மறந்துடாத. ஓகே, உன்னுடைய எப்படி வேணால் பிரெத்து லென்த்தை மாற்றிக்கலாம் அப்படின்றது தான் அவன் கொடுத்துருக்கான். எடுத்து எழுதுனது ரிக்வயர்ட் லென்த் அண்ட் பிரெத்து கேஸ் 1 கேஸ் 2 அப்படின்றதுனால எது வேணாலும் எடுத்துக்கலாம். உன்னுடைய இது அசம்ஷன். ஓகே, தேங்க்யூ. நெக்ஸ்ட்டு 13th சம்டா தம்பி. 13. கொஸ்டின் நம்பர் 13. At t minutes past 2 p.m. At t minutes past 2 p.m. the time needed to 3 p.m. is 3 minutes less than t square by 4. Find t. பொறுமையாக கொஸ்டினை ரீட் பண்ணிக்கோ. சரியா சொல்கிறது? அப்போ நிதானமாக யோசிச்சுக்கிறணும். இப்போ at t minutes past 2 p.m. அப்படின்ட்டுருக்கு. 2 p.m. விட t minutes வந்து பாஸ்ட் மூவ் ஆயிடுச்சு. சரியா சொல்கிறது? ஒரு டைம் கிளாக் வரைஞ்சோம்னா, சரியா சொல்கிறது? வரைஞ்சோம் அப்படின்ட்டா சும்மா சிம்பிளாக நம்மளை தான் வரைகிறோம். இது வந்து 12, இங்கே என்ன வந்துடும்? 3, 6, 9. இது 1 வரும், இங்கே 2 வரும். சரி, 2. இந்த 2ல் இருந்து ஏதோ சம் மினிட்ஸ் வந்து இது விலகி போயிடுச்சு. இந்த 2ன்றது இங்கேக்குள்ள இப்படி வந்து இது 2 அப்படின்றது இது ஏதோ சம் இது வந்து விலகி வந்துருச்சு. இப்படி அந்த 2லேருந்து 2 o'clockலேருந்து விலகி ஒரு சம் மினிட்ஸ் வந்துருச்சு. ரைட்டு. அவனா என்ன சொல்கிறான்? அவன் புரிஞ்சுக்கோ. இந்த 2ன்றது இதிலேருந்து இது வரைக்கும் தான் 2. முள் இப்படி இருந்தால் தானே 2னா எப்படி இருக்கும்? 2லேருந்து 12 நிற்கும் 2. ஆனால் அவன் ஃபாஸ்ட் அப்படின்னு சொல்கிறது எப்படின்னா, இங்கேருந்து இது வரைக்கும் வந்தது டைம் ஃபாஸ்ட்டுன்னு சொல்கிறான். இது வரைக்கும் வந்தது இந்த இப்படி வந்துச்சுன்னா இங்கே வந்துருச்சுல, அதுக்கு தான் அவன் என்ன சொல்கிறான்? டி ஃபாஸ்ட் அப்படின்னு சொல்கிறான். அதிகம் அப்படின்ற மாதிரி. இங்கேருந்து இந்த முள் நேரம் எங்கே நிற்கிதோ இந்த நேரம் இதுக்கிட்ட சொல்கிறான் இது டி அப்படின்னு சொல்கிறான். சரியா சொல்கிறது? அப்போ பொறுமையாக சரி பண்ணிக்க. அப்போ இங்கே வந்து நிற்கிது அப்படின்னா இது வந்து என்ன ஆகும் அப்படின்ட்டு பாரு. பொறுமையாக நிதானமாக. அனதர் ஒரு கிளாக் வந்து நம்ம அஸ்யூம் பண்ணுறோம். சேம் தான். சரிங்களா? சேம் தான், புரிஞ்சுக்கிறோம். அதுக்காண்டி 12, 3, 6, 9 எங்கே அப்படி வச்சோம்னா 2. அதே மாதிரி தான் ஆரோ 2க்கு அதே இடம்தான் இங்கே இந்த இடத்துல ஆரோ. சரிங்களா? ரைட். இங்கே இப்போ என்ன சொல்கிறான் அப்படின்னு பாரு. இந்த ஃபஸ்ட்டு கிளாக் இது வேணால் செகண்ட் கிளாக்னு வச்சுக்கோ. அவன் என்ன சொல்கிறான் அப்படின்னா, ஃபஸ்ட்டு கிளாக்கில் வந்து மணி 3 ஆவதற்கு இந்த மைனஸ் டி டைம்ஸ் அப்படின்னு அர்த்தம். ஏன்னா பாஸ்ட்டாக ஓடிடுச்சுல எவ்வளவு டி. அப்போ டி மினிட்ஸ் பாஸ்ட் 2 p.m. கொடுத்துருக்கு பாரு. அப்போ
எப்படி சொல்கிறது, இங்கேருந்து இந்த இடத்துல இருந்து இப்படி சுற்றி இங்கே வரணும். இதுதான் 3 வரணும்னா இந்த இடத்துல என்ன ஆயிடுச்சு பாரு, அது குறைஞ்சிருச்சுல. இந்த டீன்றது இந்த இங்கேருந்து இங்கே எடுத்துகிட்டு வந்தோமே, இந்த இடத்து வரைக்கும் இது எடுத்துகிட்டு வந்தோம்ல, இங்கேருந்து அது கடந்து வந்துருச்சுல. 2லேருந்து 3க்கு ஸ்டார்ட் ஆகையில் இங்கே கடந்து வந்துருச்சு, 4 கிட்ட வந்துருச்சு. அப்போ இந்த இடத்த லெஸ் பண்ணிவிட்டு இந்த இடம் மிச்சம் அப்படின்னு அர்த்தம். அப்போ ஒரு ரவுண்டுக்கு 2லேருந்து 3க்கு போகிறதுக்கு எவ்வளோ மினிட்டு, 60 மினிட்டு. அதில் 2 to 3 போகிறதுக்கு, அதாவது 2லேருந்து 3 போகிறதுக்கு, 2 டைம்லேருந்து 3 போகிறதுக்கு 60 மினிட்டு, ரைட்டு. ஆனால் அதில் ஏற்கனவே பாஸ்ட்டு எவ்வளோ போயிருக்கான், அவன் கடந்திருக்கு டி அப்படின்னு கடந்திருக்கு. அப்போ பேலன்ஸ் எவ்வளோ கடக்க வேண்டியிருக்கும், 60 மினிட் மைனஸ் டி மினிட் அப்படி தானே அர்த்தம். பேலன்ஸ் எவ்வளோ கடக்க வேண்டியிருக்கும், 60 மினிட் மைனஸ் டி மினிட் அப்படின்னு அர்த்தம். ஏன் அப்படி சொல்கிறேன் அப்படின்னா, ஏற்கனவே வந்து 2 மணிலேருந்து 3 மணிக்கு போகணும்னா 60 நிமிஷம். அவன் ஏற்கனவே பாஸ்ட்டு 2 மினிட் டி மினிட் கடந்துருச்சுன்னு சொல்கிறான் ஒரு கிளாக்கு. அப்போ மிச்சத்தை கடக்குன்னா 2 அதான அர்த்தம். அந்த டைமும் செகண்ட் கிளாக்கில் என்ன சொல்கிறான் அப்படின்னா, இது வந்து இப்படி இருக்குல்ல, இது வந்து அதே மாதிரி தான். இங்கேருந்து 3 o'clock போகணும். ஆனால் அது கடந்து வந்து எவ்வளோ மிச்சம் இருக்குது, பேலன்ஸ் இருக்குது அப்படின்னா லெஸ் தேன், பார்த்துக்க மிச்ச பேலன்ஸ் இருக்குல்ல. நீடட் தேவை 3 மணி அப்படின்றதுக்கு 3 PM in 3 minute அப்படின்றது பாரு. த டைம் நீடட் 3 PM அப்படின்னா த டைம் நீடட் தேவை 3 மணி ஆகிருக்க தேவை என்னென்னா 3 minute லெஸ் தேன் டி ஸ்கொயர். இந்த இடம் கொடுத்துருக்கான், இதைத்தான் கொடுத்துருக்கான். என்ன கொடுத்துருக்கான் அப்படின்னா நீடட்னா தேவை. நீடட் தேவைன்னா டி ஸ்கொயர் பை 4 - 3 அப்படின்னு சொல்கிறான், லெஸ் தேன் 3ன்னு. புரியுதா சொல்கிறது. இதுக்கு பாஸ்ட் டீன்னு கொடுத்துட்டான், இதுக்கு தேவையானதை கொடுத்துட்டான். நம்ம இதில் தேவையான இந்த 60லேருந்து இந்த டீயை கழிச்சிட்டோம். இதில் 60லேருந்துலாம் செய்ய முடியாது. 3 மணி ஆகிறதுக்கு எவ்வளோ வேணும்னா, அந்த கடந்து போகிற தொலைவு இருக்குது பாரு, அந்த 3 டு அந்த 2 மணிக்கு மேலே உள்ளதுலேருந்து அப்படியே கடந்து 3 மணிக்கு போகணும்ல. அதுக்குள்ளே என்ன சொல்லியிருக்கான் அப்படின்னா டி ஸ்கொயர் பை 4 - 3 மினிட் தேவை அப்படின்னு சொல்கிறான். நீடட் அப்படின்னு சொல்கிறான் 3 PM ஆகிறதுக்கு. அது ஒரு வாட்ச், 2 ஈக்குவல் அப்படின்னு சொல்கிறான். புரியுதா சொல்கிறது. புரிஞ்சுக்கோ, ரெண்டையுமே புரிஞ்சுக்கிறோன்னு அப்படின்னா இந்த வாட்சில் இதுக்கு தேவையானது 3 மணி ஆகிறதுக்கு இவ்வளோ நேரம், இவ்வளோ இது வேணும், இந்த இதுக்கு இவ்வளோ வேணும் அப்படின்னு அர்த்தம். 2க்கும் ஈக்குவல். இதுதான் இங்கே கான்செப்ட். அதை ஈக்குவல் பண்ணுது ஃபஸ்ட்டு வாட்ச்சு செகண்ட் வாட்சுக்கு உள்ளது. அதுதான் உன்னுடைய புத்திசாலித்தனம். தெரியுதா சொல்கிறது. பார்த்து நிதானமாக செஞ்சுக்கோ. இதிலேருந்து நெட்டி கண்டுபிடிக்கணும், அவ்வளோதான். 60 - t ஈக்குவல் டு டி ஸ்கொயர் பை 4 - 3. இதுங்கிட்ட கொண்டு வந்துட்டு பெருக்கிட்டு கொண்டு வரலாம், என்ன எப்படி வேணாலும் செஞ்சுக்கலாம். 60 - t ஈக்குவல் டு டி ஸ்கொயர் -12 பை 4. இதுங்கிட்ட கொண்டு வந்துட்டோம்னா 4 × 60 - t ஈக்குவல் டு டி ஸ்கொயர் -12. 6 - 24 240 - 4t ஈக்குவல் டு டி ஸ்கொயர் -12. டி ஸ்கொயர் -12 -240 ப்ளஸ் 4t ஈக்குவல் டு 0. அரேஞ்ச் பண்ணு. டி ஸ்கொயர் ப்ளஸ் 4t -252 ஈக்குவல் டு 0. சம்மன் ப்ராடக்ட் எடுக்கணும். சம்மன் ப்ராடக்ட் எடுக்கையில் பார்த்து எடுத்துக்கோ. ப்ளஸ்ஸு இன்ட்டு 4 252 மைனஸ். ஓகே, இந்த 2 வாட்சுக்கு உள்ள 3 மணி ஆகிறதுக்கு உள்ள பாசிபிலிட்டிஸ் கொடுத்துருக்கான். ஃபஸ்ட்டு வாட்சில் வந்து 2 மணிலேருந்து டி மினிட்ஸ் மூவ் ஆன பிறட்டி அப்புறம் 3 மணி ஆகிறதுக்கு அப்படி சொல்கிறேன். இப்போ டி மினிட்ஸ் மூவ் ஆயிடுச்சு. அப்போ பேலன்ஸ் 60 மினிட்டில் 2லேருந்து 3 போகிறதுக்கு 60 மினிட்டு. அப்போ 60லேருந்து டி கழிச்சிட வேண்டியதானே, முடிஞ்சு போச்சு. அப்போ சரியாக வந்துடும்ல, 3க்கு வந்துடும். நெக்ஸ்ட்டு இதில் என்ன சொல்கிறான் தெரியுமா, அதில் முன்னாடியே கொடுத்துட்டான் டீயை, இதில் பின்னாடி சொல்கிறான். அதாவது ஏதோ ஒரு டைம் வந்து கடந்து வந்துருச்சு, ஆனால் பேலன்ஸ் டைம் இருக்குது பாரு. பேலன்ஸ் டைம்னா 3 மணி ஆகிறதுக்கு 2 மணிலேருந்து ஏதோ ஒரு டைம் ஆண்டு வந்துருச்சு. ஆனால் பேலன்ஸ் டைம் இருக்குல்ல, அந்த டைம் என்ன சொல்கிறான் அப்படின்னா டி ஸ்கொயர் பை 4 லெஸ் தேன் 3 அப்படின்னு சொல்கிறான் மினிட்னு. 2 விஷயம் இருக்குது. 60லேருந்து அந்த டீயை கழிக்கிற மாதிரியும் அந்த இன்னொரு இதில் பேலன்ஸையும் கொடுத்துருக்கான்.
சரியா சொல்கிறது? அதனால் பார்த்து நல்லா கெஸ் பண்ணி பாரு. ஃபஸ்ட்டு வாட்சுக்கும் செகண்ட் வாட்சுக்கும் வித்தியாசம் இருக்குது. ஃபஸ்ட்டில் வந்து டி வந்து கடந்து வந்துருச்சு அப்படின்னு சொல்கிறான், அதனால் செப்பரேட் பண்ணிடுறோம். இதில் அதை பற்றி சொல்லவே இல்லை, பேலன்ஸ் உள்ளதை சொல்கிறான். அதில் கடந்து வந்ததை சொல்லிட்டான், பாஸ்ட் ஆனதை. இதில் வந்து பேலன்ஸை பற்றி பேசுகிறான். 3 மணி ஆகிறதுக்கு பேலன்ஸு இப்படி கண்டிஷனில் இருக்குது அப்படின்னு சொல்கிறான். ஓகேங்களா? அதனால் கொஞ்சம் பார்த்துக்கிட்டு பொறுமையாக செஞ்சுக்கோ. அதனால் அவசரப்படாத. ஏன்னா இப்போ நம்ம அதை வந்து ஃபேக்டரைஸ் பண்ணால் தான் ஆன்சர் கிடைக்கும் உனக்கு. அது ரெண்டுமே ஒரே வாட்ச் தான், நம்ம எடுக்கிறத பொறுத்து இருக்குது. 2 பாசிபிலிட்டி சொல்லியிருக்கான். டைம் 3 ஆகிறதுக்கு 2 PM தான். அதிலேருந்து 3 PM போகிறதுக்கு 2 பாசிபிலிட்டி. அதில் அந்த டீயை கண்டுபிடிக்க சொல்கிறான். சரியா? 2 வாட்சை வச்சு 2 கண்டிஷனில் சொல்லி. ஓகே, அப்போ என்ன வரும்? 18 18 -14 வருமானு பாரு. அப்போ இங்கே எடுத்தோம்னா t + 18 t - 14 = 0. அப்போ t = -18 ஒன் பாசிபிளா நாட் பாசிபிளான்னு பாரு. t = 14 அப்படின்றது பாசிபிளான்னு பாரு. அப்போ டீன்றது பாசிட்டிவ் தான், பாசிபிள் டைமு. அப்போ t 14 மினிட் அப்படின்றது தான் என்னது? பாசிபிள். இது வந்து என்னது? நாட் பாசிபிள் அப்படின்னு அர்த்தம். ஏற்புடையது அல்ல அப்படின்னு அர்த்தம். இதுதான் ஏற்புடையது. புரியுதா சொல்கிறது? ரிக்வயர்டு ஆன்சர் வந்து 14 மினிட் அப்படின்னு அர்த்தம். புரிஞ்சுக்கோ. இவ்வளோதான். ஒழுங்கான இது நீட்டாக நிதானம் படிச்சுக்கோ. தேங்க்யூ. நாலேஜுக்குள்ள கணக்கு இதெல்லாம் கஷ்டப்படக்கூடாது, படிச்சிடணும். நெக்ஸ்ட்டு 14th sum. The number of seats in a row is equal to the total number of rows in a hall. The total number of seats in a hall will increase by 375 if the number of rows is doubled and number of seats in each row is reduced by 5. Find the number of rows in the hall at the beginning அப்படின்னு சொல்கிறான். சரியா சொல்கிறது? the number of seats in a row equal to the number of seats in a row is equal to the number of rows அப்படின்னு சொல்லியிருக்கு. சரியா சொல்கிறது? ஒவ்வொரு ரோலைண்டா தம்பி, ஒவ்வொரு ரோ, இதுதான் ரோ. இந்த ஒவ்வொரு ரோல்லையுமே நம்பர் ஆஃப் சீட் வந்து ஈக்குவலாம். 1 2 3ன்னு வச்சுக்கோ, இதில் ஒரு 3ன்னு வச்சுக்கோ, இதில் ஒரு 3 சீட்னு வச்சுக்கோ. இதைத்தான் ஃபஸ்ட் சென்டென்ஸை சொல்லியிருக்கான். நம்பர் ஆஃப் ரோவில் நம்பர் ஆஃப் சீட் வந்து ஈக்குவல் அப்படின்னு சொல்லியிருக்கான். ஒவ்வொரு ரோலையும் இன் ஏ ரோ அப்படின்ற மாதிரி. சரியா சொல்கிறது? அப்போ இதில் 3 3 சீட்டு, அதை புரிஞ்சுக்க. அப்போ இங்கே எழுதிய கிவன் என்ன சொல்லியிருக்கான் அப்படின்னா, நம்பர் ஆஃப் ரோ, நம்பர் ஆஃப் சீட்ஸ் ஈக்குவல் டு நம்பர் ஆஃப் rows into number of seats in a row. என்ன சொல்லியிருக்கோம் அப்படின்ட்டு பாரு. நம்பர் ஆஃப் சீட்ஸ் அப்படின்றது மொத்தமாக உள்ளது. நம்பர் ஆஃப் சீட்ஸ் அப்படின்றது மொத்தம் டோட்டல் சீட்ஸ் அப்படின்றது நம்பர் ஆஃப் சீட்ஸ் இன் ஏ ரோ. ஒரு ரோவில் உள்ளது ஒய், ஹாலில் இருக்குது ரோ, இன்னி ஹாலில் இருக்குது. சரியா? நம்பர் ஆஃப் ரோஸ் எக்ஸ் ஹாலில் இருக்குது. அப்போ நான் எடுக்கிறேன், லெட்டு எக்ஸ் பி த நம்பர் ஆஃப் ரோஸ் இன் ஏ ஹால். சரி, கமா லெட் ஒய் பி த seat in a row. சரியா? சரி. அப்போ அவன் என்ன சொல்கிறான் அப்படின்னா, நம்பர் ஆஃப் சீட்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு நம்பர் ஆஃப்
ரோஸ் அப்படின்றது எக்ஸு இன்ட்டு நம்பர் ஆஃப் சீட்ஸுன்றது என்னது ஒய். ஆனால் இது ரெண்டு ஈக்குவல்னு சொல்கிறனால எக்ஸ் இன்ட்டு எக்ஸு, அப்போ என்ன வந்துடும் எக்ஸு ஸ்கொயர் அப்படின்னு வந்துடும். அப்போ புரியுதா அப்படின்ட்டு பார்த்துக்கோ, புரியுதா அப்படின்ட்டு பார்த்துக்கோ, புரிஞ்சாதான் நம்ம செய். ஸ்டூடெண்ட்ஸ், ஒரு ஹாலில் வந்து ஒரு ரோவில் ஒரு 3 சீட்டு, அடுத்த ரோவில் 3 சீட்டு, அடுத்த ரோவில் 3 சீட்டும் போட்டு அரேஞ்ச் பண்ணியிருக்கோன்னு வச்சுக்குவேன். இது ஒரு ஹால். அப்போ டோட்டல் நம்பர் ஆஃப் சீட் எப்படி வரும்? டோட்டல் நம்பர் ஆஃப் சீட்னு கண்டுபிடிக்கணும்னா எப்படி கண்டிப்போம்? நம்பர் ஆஃப் ரோ எத்தனை இருக்குது வரிசை, அதில் நம்பர் ஆஃப் சீட் எத்தனை இருக்குது அப்படி தானே கண்டுபிடிப்போம். நம்பர் ஆஃப் சீட் அதுதான் இங்கே எழுதியிருக்கேன். இந்த எழுதியிருக்கேன் பாரு, நம்பர் ஆஃப் ரோஸ் அண்டு நம்பர் ஆஃப் சீட் இன் எ ரோ அப்படின்னு எழுதியிருக்கேன். அப்போ தான் இந்த ஹாலில் உள்ள நம்பர் ஆஃப் சீட்ஸ் கிடைக்கும். இந்த ஹாலில் உள்ள என்ன கிடைக்கும்? டோட்டல் நம்பர் ஆஃப் சீட்ஸ் கிடைக்கும். இதுதான் அந்த கணக்கோட கான்செப்ட். ஃபஸ்ட்டு என்ன சொல்கிறான் அப்படின்னா, ஃபஸ்ட்டு கண்டிஷனில் எக்ஸ் நம்பர் ஆஃப் ரோ இருக்குது, ஒய் நம்பர் ஆஃப் சீட் இருக்குது. எக்ஸு நம்பர் ஆஃப் ரோ, எக்ஸு வந்து ரோவோட எண்ணிக்கை, சரியா? சீட்டுன்றது ஒய் ஷீட்டு. ஹாலுடைய மொத்த இது ரெண்டே மல்டிப்ளை பண்ணால் தானே கிடைக்கும். ஒரு ரோக்கு 5 சீட்டு கிடச்சின்னா 10 ரோக்கு எத்தனை வந்துடும்? 50 சீட்டு வந்துடும்ல. அப்படி அப்போ ரோவில் வந்து எத்தனை சீட்டு இருக்கோ அதை பொறுத்து தான் ஹாலில் வந்து நம்ம இது பண்ண முடியும், இதை சீட்டை கவுண்டிங் பண்ண முடியும். ஒரு ரோ கவுண்டிங் பண்ணிவிட்டு அப்படியே மொத்தமாக மல்டிப்ளை பண்ணி விட்டுற வேண்டியது தானே. அதுதான் இங்கே செஞ்சுருக்கு. ரோ ஒரு ரோவில் எத்தனை சீட் இருக்குன்னு பார்த்துட்டு எத்தனை ரோ இருக்குன்னு பார்த்து மல்டிப்ளை பண்ணிட வேண்டியது தானே. இப்போ இதில் ஏன் எக்ஸுக்கு பதிலாக ஒய் போட்டிருக்கோம், இந்த இடத்துல எக்ஸுக்கு பதிலாக ஒய் போட்டிருக்கோம் அப்படின்னா, ஃபஸ்ட்டு கேஸில் வந்து ஈக்குவல்னு ஒரு வார்த்தை இருக்குது, பார்த்துக்க மறந்துடாத. ஈக்குவல்னு ஒரு வார்த்தை இருக்குது. நம்பர் ஆஃப் ரோவும் நம்பர் ஆஃப் சீட்டும் ஈக்குவல் அப்படின்ற மாதிரி இருக்குது. சரியா சொல்கிறது? நம்பர் ஆஃப் ரோ இருக்குல்ல, எத்தனை ரோ போட்டிருக்கானோ அதே மாதிரி சீட் போட்டிருக்கான் அப்படின்ற மாதிரி ஃபஸ்ட்டு கண்டிஷன் கொடுத்துருக்காங்க. அதனால தான் அதை நான் வந்து எக்ஸ்ன்னு எடுத்துட்டேன். அப்போ எக்ஸ் ஸ்கொயர் இது ஒன்றுன்னு வச்சுக்கோ, இது ஒன் கேஸுக்குள்ளது. ரெண்டாவது அப்படியே கண்டினியூ பண்ணி படிக்கையில் த டோட்டல் நம்பர் ஆஃப் சீட்ஸ் இன் எ ஹால், மொத்தம் ஒரு ஹாலில் டோட்டல் நம்பர் ஆஃப் சீட்ஸ் இன் எ ஹால் இன்க்ரீஸ்டு பை 375 சொல்கிறான். செகண்ட் கேஸுக்கு உள்ளது 375 வந்து இன்க்ரீஸ் பண்ணுறானா. ஏற்கனவே உள்ளது இது, இதோட ப்ளஸ் 375 இன்க்ரீஸ் பண்ணுறான்னா இந்த ஈச் ரோவில் வந்து ஆட் பண்ணுறான்னு அர்த்தம் சீட்டை. புரியுதா சொல்கிறது? ஈச் ரோவில் என்ன செய்யலாம்? சீட்டை ஆட் பண்ணலாம், அல்லது எக்ஸ்ட்ரா என்ன செய்யலாம்? ரோவை ஆட் பண்ணலாம். நான் சொல்கிற புரியுதா? எப்படி வேணாலும் செய்யலாம்ல. ரோவையும் ஆட் பண்ணிக்கலாம், இல்லைன்னா சீட்டையும் ஆட் பண்ணிக்கலாம். அப்படின்னா தானே உனக்கு கூடும், இந்த 375 கூடும் பழசுலேருந்து புதுசு மாறுறதுக்கு. சரி, அதுக்கு என்ன செய்கிறான் கண்டிஷன் அப்படின்னா, த நம்பர் ஆஃப் ரோஸ் இஸ் டபுள்டு. அப்போ நம்பர் ஆஃப் ரோஸ் இஸ் டபுள்னா ஏற்கனவே உள்ள அந்த காலில் உள்ள ரோவை டபுள் ஆக்குறான். ஓகே ரைட், அதுதான் இந்த கண்டிஷன். இந்த கண்டிஷனுக்கு வரும். நம்பர் ஆஃப் ரோவும் நம்பர் ஆஃப் என்னது இது சீட்டு. அப்போ நம்பர் ஆஃப் ரோ வந்து டபுள் ஆக்கிட்டான், இந்த இடத்துக்கு வந்துட்டேன். இன்ட்டு நம்பர் ஆஃப் சீட்ஸ் இன் ரோ, ஒவ்வொரு ரோலையும் 5 சீட்டை ரெடியூஸ் பண்ணுறான். 5 சீட் என்ன செய்யலாமே ரெடியூஸ் பண்ணுறான்னா குறைக்கிறான்னு அர்த்தம். இதை வந்து டபுள் ஆக்குறான், இதை வந்து 5 சீட்டு குறைக்கிறான். சரியா சொல்கிறது? இதுதான் செகண்ட் கேஸுக்கு உள்ளது. இப்போ நம்ம பொறுமையாக ஹேண்டில் பண்ணணும். பொறுமையாக ஹேண்டில் பண்ணணும்னா எக்ஸ் ஈக்குவல் டு ஒய்ன்னு தானே எடுத்திருக்கோம். சரியா சொல்கிறது? எக்ஸ் ஈக்குவல் டு என்ன எடுத்திருக்கோம்? ஒய்ன்னு தானே எடுத்திருக்கோம். அப்போ 2x இன்ட்டு எக்ஸ் மைனஸ் 5 ஈக்குவல் டு எக்ஸ் ஸ்கொயர் ப்ளஸ் 375. அப்போ 2x ஸ்கொயர் மைனஸ் 5 2s are 10x ஈக்குவல் டு எக்ஸ் ஸ்கொயர் ப்ளஸ் 375. அப்போ 2x ஸ்கொயர் மைனஸ் 10x மைனஸ் எக்ஸ் ஸ்கொயர் மைனஸ் 375 ஈக்குவல் டு 0. அப்போ வெறும் எக்ஸ் ஸ்கொயர் மைனஸ் 10x மைனஸ் 375 ஈக்குவல் டு 0. இதை சம்மன் ப்ராடக்ட் எடுத்து பிரித்தா ஆன்சர் கிடைக்கும். சம்மன் ப்ராடக்ட்டு பிரித்தா ஆன்சர் கிடைக்கும். மைனஸ் 10 எஸ்ஆர் பிஆர் வந்து 375 அப்படின்ட்டு இருக்குது. 25 ஒரு 15 மைனஸ், அப்போ இது ஆன்சரு. அப்போ எக்ஸ் மைனஸ் 25 எக்ஸ் ப்ளஸ் 15 ஈக்குவல் டு 0. அப்போ எக்ஸ் இஸ் ஈக்குவல் டு 25ன்னு ஒன்று, எக்ஸ் இஸ் ஈக்குவல் டு மைனஸ் 15 ஒன்று. கவுண்டிங் அப்படின்றனால இது நாட் பாசிபிள் கிடையாது, நம்பர் ஆஃப் அப்படின்றனால. அப்போ இதுதான் பாசிபிள்.
எக்ஸுன்றது என்னது? பாசிபிள். இதுதான் பாசிபிள். இதுதான் பாசிபிள். சரியா சொல்கிறது? ரைட். அவன் என்ன கேட்டிருந்தான் அப்படின்ட்டு பாரு. என்ன கேட்டிருந்தான் பாரு அப்படின்னா, நம்பர் ஆஃப், இப்போ எக்ஸுன்றது என்ன எடுத்திருக்கோம் மேலே? நம்பர் ஆஃப் ரோ. இந்த எடுத்துருக்கோம்ல, நம்பர் ஆஃப் ரோ இந்த இருக்குது. நம்பர் ஆஃப் ரோ. அப்போ நம்பர் ஆஃப் ரோ வந்து 25 ரோ. சரி, ஆரம்பத்தில் இருக்கிறது. அதுக்கப்புறம் நம்பர் ஆஃப் ரோ ஆரம்பத்தில் இன்னிய ஹால். சரி, அப்புறம் டபுள் ஆகுது. அப்போ 50 ஆயிரும் செகண்ட் டைமில். நம்பர் ஆஃப் ரோ ஆரம்பத்தில் உள்ளது எக்ஸ்ன்னு எடுத்துருக்கோம். அடுத்து டபுள் ஆகுதுன்னு சொல்கிறான் இல்லை செகண்ட் கேஸில். அப்போ 50 ஆயிரும். கேஸ் 1ல் வந்து இது கேஸ் 1. இது வந்து செகண்ட் கேஸ். ஸ்டார்டிங்கில் வந்து 25 சீட் இருக்குது. அடுத்த செகண்ட் வந்து கண்டிஷனில் அது 50 சீட் ஆகிடுது. நம்பர் ஆஃப் ரோஸ் ஈக்குவல் டு 2xன்னு இருக்குது. சரியா சொல்கிறது? அப்போ கொஞ்சம் பார்த்துக்கோ. ஒன்று செய்ய ஃபஸ்ட்டு கேஸ் செகண்ட் கேஸ்ன்னு எடுத்தோம்னா பொறுமையாக செய்யணும். இந்த இடத்துல ஒதுக்கி செய்யவா? சரி, பார்த்துக்க. இதை நான் அழிச்சிட்டு எனக்குள்ளே செஞ்சிட்றேன். அப்போ தான் புரியும். பிகினிங் கேட்டிருக்கான், அதனால் சொல்கிறேன். பிகினிங்கில் வந்து எக்ஸ்ன்னு எடுத்திருக்கோம். த டோட்டல் நம்பர் ஆஃப் சீட்னு. தேர்ஃபோர் நம்பர் ஆஃப் ரோஸ் இன் பிகினிங், அது எக்ஸ் இஸ் ஈக்குவல்டுன்னு அர்த்தம், 25ன்னு அர்த்தம். இது ஃபஸ்ட்டு கேஸ் 1ல் உள்ளது. செகண்டில் வந்து டபுள் ஆக்குறியன்னு சொல்கிறிய. அப்போ 2x ஈக்குவல் டு 2 × 25. அப்போ 50 ரோவாக மாறிடும். சரியா? அதே மாதிரி தான் கொடுத்துருக்கு. வேறு என்ன கேட்டிருக்கு? வேறு என்ன தேவையில்லை. பிகினிங்கில் உள்ளது 25. அடுத்து செகண்ட் டைம் மாற்றுறது இது. அதே மாதிரி நம்பர் ஆஃப் சீட் இன் பிகினிங் அப்படின்னு வந்தோம்னா என்ன வந்துடும்? y - 5. நம்பர் ஆஃப் சீட்னு இதில் எடுத்துட்டோம்னா நம்பர் ஆஃப் சீட் இன் பிகினிங்னு எடுத்தோம்னா, சரியா, நம்பர் ஆஃப் சீட்ஸ் இன் ஏ ரோ அப்படின்னு எடுத்தோம்னா y - 5. இதுதான் ஃபஸ்ட்டு ஸ்டார்டிங். செகண்ட் கேஸ் வந்து அது வேறு. சரியா சொல்கிறது? செகண்ட் கேஸ் வந்து வேறு. மறந்துடக்கூடாது. பொறுமையாக நிதானமாக செஞ்சுக்க. ஃபைண்ட் த நம்பர் ஆஃப் ரோஸ் இன் த ஹால் அட் த பிகினிங். நம்பர் ஆஃப் சீட்ஸ் இன் ரோஸ் y - 5. இதுக்கு நம்பர் ஆஃப் கேஸ் 2க்கு. இது வந்து நான் கேஸ் 1க்கு எழுதிட்டேன். இது வந்து ஒய்க்குனா வெறும் ஒய் தானே. அதுக்கு எக்ஸுக்கு என்னது? வெறும் கேஸ் 1க்கு வந்து ஒய் தான். கேஸ் 2க்கு தான் 15 வரும்ல. அப்போ இது என்ன? நம்பர் ஆஃப் சீட். நம்பர் ஆஃப் சீட் இன் ஏ ரோ ஈக்குவல் டு y - 5. இது செகண்ட் கண்டிஷனுக்கு. அப்போ இது 50 ஆயிரம், இது y - 5 ஆயிரம். அது வந்து ஃபஸ்ட் ரோ கேஸ் 1க்கு வந்து எக்ஸும் ஒய்யும் ஈக்குவல் தான். ஃபஸ்ட்டு ஒன்று எக்ஸும் ஒய் என்ன தான்? ஈக்குவல் தான். அதனால் x = y = கொடுத்துடலாம். சரியா? அதனால் பார்த்து நிதானமாக செஞ்சுக்க. ஓகே. நம்மளுக்கு கேட்டது வந்து என்ன கேட்டிருக்கான்? பிகினிங் வந்து இது ரோ என்னன்னு கேட்டிருக்கான். பிகினிங்கில் வந்து என்னது? 25 ரோ. இதுதான் ஆன்சர். இந்த இருக்குது. இதுதான் ஆன்சர். பிகினிங்கில் வந்து அந்த ஹாலில் கிடக்கக்கூடிய நம்பர் ஆஃப் ரோ வந்து 25. அதே சீட்டும் 25 தான். ஆனால் ரோ மட்டும் கேட்டிருக்கனால ரோ மட்டும் எழுதிக்க. சீட் எழுத வேண்டிய அவசியம் இல்லை அந்த சென்டென்ஸில். இதுதான் ஆன்சர் நான் கேட்டதுக்கு. நான் இது எக்ஸ்ட்ரா உனக்கு எழுதியிருக்கேன். ஓகே, தேங்க்யூ. Question number 15. Okay, good. If alpha and beta are the roots of the polynomial f of x equal to கொடுத்துருக்கான். அவனுக்கு ஏற்கனவே சொல்லி கொடுத்தது தான். இந்த மாதிரி ஆல்ஃபா பீட்டா கணக்கு வந்துட்டாலே ஒரு ஸ்டேஜ் கம்ப்ளீட் பண்ணிடு அப்படின்னு சொல்லியிருக்கேன். ஒரு ஸ்டேஜ் வந்து கம்ப்ளீட் பண்ணி கிவன் ஈக்குவேஷன் குவாட்ரேட்டிக் ஈக்குவேஷன் கொடுத்துருக்கான். அப்போ வந்து நம்ம என்ன செய்ய போகிறோம்? அதை
ஃபைண்ட் த பாலினாமியல்னு சொல்லிட்டு ஹூஸ் ரூட்ஸ் ஆர்னு கொடுத்துருக்கான். நீ எப்பயும் போல் வந்து எஃப்எஃப்எக்ஸ் ஈக்குவல்ட்டுன்னு எடுத்து ஏஎக்ஸ் ஸ்கொயர் ப்ளஸ் பிஎக்ஸ் ப்ளஸ் சின்னு எடுத்துக்கோ. இதில் ஏன்னா என்னன்னு எடு 1, பினா என்னது -2, சினா என்னது 3. let alpha and beta are the roots of the equation எடுத்துக்க. let alpha beta are the roots of the equation எடுத்துக்க. equation அப்படின்னு எடுத்துக்கோ. அப்போ எஸ்ஆர்னு கண்டுபிடிச்சா சம் ஆஃப் ரூட்ஸ் கண்டுபிடிச்சா ஆல்ஃபா ப்ளஸ் பீட்டா ஈக்குவல் டு -b/a. நெக்ஸ்ட்டு அப்போ -b/a ப்ளஸ் 2/1 ஈக்குவல் டு 2. ப்ராடக்ட் ஆஃப் ரூட்னு கண்டுபிடிச்சின்னா c/a. அப்போ சாரி ஆல்ஃபா பீட்டா ப்ராடக்ட் ஆஃப் ரூட்டுன்றது ஆல்ஃபா பீட்டா, அப்புறம் தான் c/a எழுதணும். ஆல்ஃபா பீட்டா ஈக்குவல் டு c/a. c 3/1 ஈக்குவல் டு 3. ஓகே, நெக்ஸ்ட்டு பார்த்துக்கோ, அவசரப்படாமல். கிவன் ரூட்ஸ் என்ன கொடுத்துருக்கு அப்படின்னு பார்த்துக்க. 1 ஆல்ஃபா ப்ளஸ் 2 பீட்டா ப்ளஸ் 2 கொடுத்துருக்கு இது ரூட்ஸ்னு. அப்போ ஃபஸ்ட்டு இது ரெண்டுக்கு சேர்த்து எஸ்ஆர் கண்டுபிடிக்கணும். ஆல்ஃபா ப்ளஸ் 2 ப்ளஸ் பீட்டா ப்ளஸ் 2. அப்போ ஆல்ஃபா ப்ளஸ் பீட்டா ப்ளஸ் 4. அப்போ ஆல்ஃபா ப்ளஸ் பீட்டா என்ன இருக்குது, இந்த இருக்குது 2 ப்ளஸ் 4. அப்போ ஆன்சர் என்னது 6. நெக்ஸ்ட்டு ப்ராடக்ட் ஆஃப் ரூட்னு எழுதையில் ஆல்ஃபா ப்ளஸ் 2 இன்ட்டு ஆல்ஃபா ப்ளஸ் 4. அப்போ மல்டிப்ளை பண்ணு சாரி பீட்டா மல்டிப்ளை பண்ணால் ஆல்ஃபா பீட்டா 4 ஆல்ஃபா ப்ளஸ் 2 பீட்டா அடுத்து என்ன வரும் ப்ளஸ் 8. அப்போ நம்ம எடுக்கையில் பார்த்து எடுத்துக்கோ. ஆல்ஃபா பீட்டா 4 ஆல்ஃபான்னு வருது. இன்னும் வருது. இது ரெண்டையும் வெளியே எடுக்க முடியுமா? எப்படி வெளியே எடுப்ப? 2 வெளியே எடுத்தால் 2 ஆல்ஃபா ப்ளஸ் 2 பீட்டான்னு வரும். 2 × 2 ஆல்ஃபா ப்ளஸ் 2 பீட்டான்னு வரும். 8ன்னு வரும். பீட்டா ப்ளஸ் 2 ஆல்ஃபா ப்ளஸ் 2. சாரிடா தம்பி, தப்பு பண்ணிட்டேன் பாரு. அந்த இடத்துல ஆல்ஃபா ப்ளஸ் 2 தான். அதான் மிஸ்டேக் ஆயிடுச்சு. பீட்டா ப்ளஸ் 2 தான், சாரி. அப்போ இது ஆல்ஃபா 2 ஆல்ஃபான்னு வரும், அது 2 பீட்டான்னு வந்துடும். ரைட். அப்போ 2 வெளியே எடுத்துட்டோம்னா ஆல்ஃபா ப்ளஸ் பீட்டா ப்ளஸ் 8. அப்படி தப்பு வந்துச்சுன்னா கவனிங்க என்னென்னு, கரெக்டாக எடுத்துருக்கோமா அப்படின்னு பார்த்துக்க. கொஸ்டினில் இருந்து நான் எடுத்தது தப்பாகிடுச்சு பார்த்தியா. ரைட். ஆல்ஃபா பீட்டா வந்து 3 ப்ளஸ் 2 × 2 ப்ளஸ் 8. 3 ப்ளஸ் 4 ப்ளஸ் 8 ஈக்குவல் டு 15. அப்போ குவாட்ரட்டிக் ஈக்குவேஷன் ஃபார்ம் பண்ணுறது x² மைனஸ் SRX ப்ளஸ் PR ஈக்குவல் டு 0 அப்படின்னு அர்த்தம். சரிங்களா? பாலினாமியல். அப்போ f(x)ன்னு எடுத்துக்கோ. ரைட். அப்போ இதுக்கு எழுதையில் f(x) ஈக்குவல் டு x² மைனஸ் 6x ப்ளஸ் 8 அப்படின்னு அர்த்தம். இதுதான் ஃபஸ்ட்டுக்குள்ள பாலினாமியலுக்குள்ளது p(x) அப்படின்ட்டு. சரியா? ஃபைண்ட் த பாலினாமியல் கேட்டிருக்கு, f(x)ன்னு கேட்டிருக்கு. ஸோ 0 போட வேண்டிய அவசியம் இல்லை. சரி, ரைட். நெக்ஸ்ட்டு என்ன கேட்டிருக்குன்னு பார்த்துக்க. இங்கனே செஞ்சிடுறேன். ரைட். செகண்ட் ரோம லெட்டர் ஆல்ஃபா மைனஸ் 1 கொஞ்சம் பெருசாக போகிற மாதிரி இருக்குது. ஆல்ஃபா மைனஸ் 1 ஆல்ஃபா ப்ளஸ் 1 பீட்டா மைனஸ் 1 பீட்டா ப்ளஸ் 1. ஓகே. இந்த பாலினாமியலுக்கு மேலே வந்து f(x)ன்னு கொடுத்தனால இது g(x)ன்னு கொடுத்துக்கோ, அப்படின்னா p(x)ன்னு கொடுத்துக்கோ காமனாக. ஏன்னா ரெண்டு ஒன்றா தெரியும்ல, அதுக்காண்டி ஒரு டிஃபர் காட்டுவோம் வித்தியாசம். g(x). ஓகே. நெக்ஸ்ட்டு அது ரெண்டு சம்ம ப்ராடக்ட் எடுக்கிறோம், பார்த்து நிதானமாக செஞ்சுக்கோ. ரைட். எஸ்ஆர் கண்டுபிடி. சம் ஆஃப் ரூட் ஆல்ஃபா ப்ளஸ் 1 தனித்தனியாக எழுதி வரவா? சரி, அப்போ தானே உனக்கு புரியும். ஆல்ஃபா மைனஸ் 1 ஆல்ஃபா ப்ளஸ் 1 ப்ளஸ் பீட்டா ப்ளஸ் 1 பீட்டா மைனஸ் 1. கீழே வந்து எல்சிஎம் எடுத்தோம்னா ஆல்ஃபா ப்ளஸ் 1 இன்ட்டு பீட்டா ப்ளஸ் 1 கிராஸ் மல்டிப்ளை பண்ணால் ஆல்ஃபா மைனஸ் 1 இன்ட்டு பீட்டா ப்ளஸ் 1
ப்ளஸ் பீட்டா மைனஸ் 1 இன்ட்டு ஆல்ஃபா ப்ளஸ் 1 அப்படின்னு அர்த்தம். ஸோ கீழே வந்து மல்டிப்ளை பண்ணால் ஆல்ஃபா பீட்டா ப்ளஸ் ஆல்ஃபா ப்ளஸ் பீட்டா ப்ளஸ் 1, மேலே வந்து ஆல்ஃபா பீட்டா, சரியான்னு பார்த்துக்கோ. அடுத்து என்ன வரும், மைனஸ் பீட்டா, ஆல்ஃபா பீட்டா மைனஸ் பீட்டா ப்ளஸ் ஆல்ஃபா, சரியா, ஆல்ஃபா பீட்டா ப்ளஸ் ஆல்ஃபா மைனஸ் பீட்டா மைனஸ் 1, அடுத்து ப்ளஸ் ஆல்ஃபா பீட்டா ப்ளஸ் பீட்டா மைனஸ் ஆல்ஃபா மைனஸ் 1. பார்த்து நிதானமாக செஞ்சுக்கோ, அவசரப்பட்டுறாத. சரி, கீழே என்ன ஆகும்னு பாரு, எதுவும் அடிக்க முடியுமான்னு பார்த்துக்கோ. ப்ளஸ் பீட்டா மைனஸ் ஆல்ஃபா ப்ளஸ் ஆல்ஃபா, அவ்வளோதான். அப்போ டூ ஆல்ஃபா பீட்டா மைனஸ் 2 பை ஆல்ஃபா பீட்டா ப்ளஸ் பீட்டா ப்ளஸ் 1. ஓகே, குட். அப்போ 2 இன்ட்டு என்ன வந்துச்சு, 2 மைனஸ் 2 பை 2 மைனஸ் 3 ப்ளஸ் 1. அப்போ என்ன வரும், 2 2s are 4, 2, 3 ப்ளஸ் 1 0ன்னு வருது, இன்ஃபினிட்டிவில் வருது. மைனஸ் 3 ப்ளஸ் 3 ப்ளஸ் 3. அப்போ தப்புல, இந்த இடம் தப்பு, பார்த்துக்கோ. 2 2s are 4 மைனஸ் மேலே உள்ளதே பார்த்துட்டேன். 2 பை 5 ப்ளஸ் 1 6. அப்போ என்ன வந்துடும், 1/3 அப்படின்ட்டு ஆன்சர் வருது. 2 2s are 4 மைனஸ் 2 ஆல்ஃபா 2 இன்ட்டு 3 ஆல்ஃபா பீட்டா, இது 3டா தம்பி. அப்போ 3 2s are என்ன வந்துடும்டா தம்பி, 6 வந்துடும்டா தம்பி. மைனஸ் 2 வந்தால் என்னடா தம்பி வரும், 4. 4, 3 2s are 6 மைனஸ் 2 4. அப்போ அடிச்சிட்டோம்னா 2/3. அதே மாதிரி ப்ராடக்ட் கண்டுபிடிக்கிறோம், பிஆர் ப்ராடக்ட் ஆஃப் ரூட் கண்டுபிடிச்சோம்னா இப்படி எழுதணும் ரெண்டையும். அப்போ என்ன வரும், ஆல்ஃபா மைனஸ் 1 பை ஆல்ஃபா ப்ளஸ் 1 பீட்டா மைனஸ் 1 பை பீட்டா ப்ளஸ் 1 அப்படின்னு வருது. இப்போ உள்ளே பெருக்கணும் அப்படின்னா மேலே எங்கேயும் பெருக்கணும். ஆல்ஃபா பீட்டா மைனஸ் ஆல்ஃபா மைனஸ் பீட்டா மைனஸ் 1 அப்படின்னு வருது. ப்ளஸ் 1 ப்ளஸ் 1, ரைட்டு. கீழே ஆல்ஃபா பீட்டா ப்ளஸ் ஆல்ஃபா ப்ளஸ் பீட்டா ப்ளஸ் 1ன்னு வருது, சரியா, ரைட். மேலே என்ன ஆகும் அப்படின்ட்டு பாரு. சைடில் கூட ஓட்டு செய்கிறேன், கணக்கில் ஆரம்பிக்கிறேன். 3 மைனஸ் வெளியே எடுத்துட்டா ஆல்ஃபா ப்ளஸ் பீட்டா ப்ளஸ் 1 டிவைடட் பை 3 ப்ளஸ்ஸு 2 ப்ளஸ் 1. அப்போ 3 மைனஸ் 2 ப்ளஸ் 1 3 ப்ளஸ் 2 ப்ளஸ் 1. அப்போ வந்து 3 மைனஸ் 2 1, 3 1 4 2 வச்சுன்னா 2/6 அடித்தா 1/3. அப்போ ரிக்வயர்ட் பாலினாமியல் பி ஆஃப் எக்ஸ் வேணால் எழுதிக்கோ, x² மைனஸ் சம் ஆஃப் ரூட் எக்ஸ் ப்ளஸ் ப்ராடக்ட் ஆஃப் ரூட்ஸ் ஈக்குவல் டு ப்ராடக்ட் ஆஃப் ரூட்டு x² மைனஸ் 2/3 எக்ஸு ப்ளஸ் 1/3. இது ஒன்றும் செய்ய முடியாது. ஈக்குவேஷன்னா தான் நம்ம வந்து மல்டிப்ளை பண்ணி 3ஆல் மல்டிப்ளை பண்ணணும், இதை ஒன்றும் செய்யக்கூடாது, சரிங்களா. பாலினாமியல் அப்படின்றனால இதை அப்படியே தான் வச்சுக்கிறணும். இதை வந்து நம்ம என்ன செய்யக்கூடாது, 3ஆல் மல்டிப்ளை பண்ணி ஈக்குவல் டு எதுவும் நிறக்கூடாது. ஈக்குவேஷன் கேட்டால் வேணால் 3ஆல் மல்டிப்ளை பண்ணி ஈக்குவல் டு 0 போட்டுக்கலாம். ஓகே, தேங்க்யூ. பார்த்துக்க, இது ஈக்குவேஷன் கிடையாது, பாலினாமியல். Question number 16. If minus 4 root is a root of the equation சொல்லி கொடுத்துருக்கு. given equation வந்து x² plus px minus 4 equal to 0 அப்படின்ட்டு கொடுத்துருக்கு. given equation, ஓகே. given 1 root கொடுத்துருக்கு.
and if the equation given one root of the equation வந்து -4 and if the equation x square has equal rootsனு வேறு கொடுத்துருக்கு. ஈக்குவல் ரூட்ஸ்னால் இதுக்கும் ஈக்குவல் ரூட்ஸ் தான் சரியா சொல்கிறது. அப்போ அதில் கொண்டே போட்டோம்னா என்ன பி அண்ட் கியூ கேட்டிருக்கு. சரி ரைட்டு. அப்போ கிவன் ஒன் ரூட் இஸ் -4. அப்போ p of -4 is equal to -4 whole square plus p into -4 is equal to 0. 16 minus 4p minus 4 is equal to 0. Minus 4p is equal to -12. அப்போ p is equal to 3. p is equal to 3 அப்படின்ட்டு அர்த்தம். புரியுதுங்களா? ஒரு ரூட் அப்படின்னு கொடுத்தனால. அப்போ therefore required ஈக்குவேஷன் வந்து எக்ஸ் ஸ்கொயர் ப்ளஸ் பிஎக்ஸு -4 is equal to 0க்கு ஆன்சரு டிக்கு பதில் என்ன முடித்தோம்? எக்ஸ் ஸ்கொயர் ப்ளஸ் 3x -4 is equal to 0. ரைட்டு. இதை வந்து சம்மன் ப்ராடக்ட் எடுத்தோம்னா 3 - 4ன்னு வருது. 1 4 is 4 மைனஸ் அப்போ இதுக்கு ஃபேக்டர் பண்ணோம்னா எக்ஸ் -1 அண்டு எக்ஸ் ப்ளஸ் 4 is equal to 0. ரைட்டா? அப்போ எக்ஸு ஈக்குவல் டு 1ன்னு ஒரு ஆன்சரு, எக்ஸ் ஈக்குவல் டு -4 ஒரு ஆன்சரு. சரியா? ஆஸ் ஈக்குவல் ரூட்ஸ்னு சொல்லியிருக்கு. இதுக்கும் அதுக்கும் ஈக்குவல் ரூட்ஸ் அப்படின்னு சொன்னனால இப்போ ஆஸ் ஈக்குவல் ரூட்ஸ் அப்படின்னு சொல்லியிருக்கனால நம்ம என்ன சொல்லிடுறோம்? இந்த பின்ற ஆன்சரை கண்டுபிடிச்சாச்சு. இப்போ க்யூ வேணும். given வந்து another root வந்து given another equation வந்து quadratic equation வந்து x square plus px plus qன்னு கொடுத்துருக்கு equal to 0ன்னு. ரெண்டு ரூட்ஸ் ஆர் ஈக்குவல்னு வேறு கொடுத்துருந்தான். ரூட்ஸ் ஆர் ரெண்டு ஈக்குவேஷனுக்குமே என்ன தான்? ரூட்ஸ் ஆர் ஈக்குவல் அப்படின்னு கொடுத்துருக்கான் ரெண்டு ஈக்குவேஷனுக்கும். ஸோ இதுக்கு என்ன ஆன்சரோ அதுக்கு தான் வரும். அப்போ எக்ஸ் ஸ்கொயர் பிக்கு என்ன கண்டுபிடிச்சான்? ப்ளஸ் 3x ப்ளஸ் q is equal to 0 அப்படின்னு கண்டுபிடிக்கிறேன். அப்போ இதை வந்து p ஆஃப் -4ன்னு இதுக்கு கொடுத்தோம்னா என்ன ஆகும்? -4 ஹோல் ஸ்கொயர் ப்ளஸ் 3 இன்ட்டு -4 ப்ளஸ் q is equal to 0. அப்போ 16 - 12 ப்ளஸ் q is equal to 0. q is equal to இது என்ன ஆயிடுச்சு? +4 அங்கிட்ட வந்து என்ன ஆயிரும்? -4 அப்படின்ட்டு வருது. க்யூக்கு வேல்யூ என்ன வருது? -4 அப்படின்ட்டு வருது. இது கொஞ்சம் எனக்கு செக் பண்ணி பார்த்துக்கிறேன். தப்பாக தெரிகிற மாதிரி இருக்குது. q ஈக்குவல் டு -4ன்ற ஆன்சரு. ஸோ அதர் மெத்தடில் போய் பார்ப்போம். கிவன் இதில் கொடுத்துருக்கு. ரூட்ஸ் ஆர் என்ன கொடுத்துருக்கு? ஈக்குவல் கொடுத்துருக்கு. therefore டெல்டா is equal to 0ன்னு சொல்லுவோம் நேச்சர் ஆஃப் ரூட்ஸில். அப்போ b² - 4ac is equal to 0ன்னு சொல்லுவோம். சரிங்களா? அப்போ இந்த எக்ஸ் ஸ்கொயர் ப்ளஸ் 3x ப்ளஸ் q is equal to 0ன்னு எடுத்துட்டோம்னா இதில் ஏன்றது 1, பின்றது 3, சின்றது q. அப்போ இதில் எடுத்துட்டோம்னா 3² -4 சரியா? 3² -4 ac equal to 0. 9 - 4q is equal to 0. -4q is equal to -9. அப்போ மைனஸ் கேன்சல் பண்ணிட்டோம்னா q is equal to 4/9 ஆன்சர் கிடைக்குது. q is equal 9/4. q is equal to 9/4. கீழே 4 தானே வரும். 9/4 அப்படின்ட்டு கிடைக்குது. இதை வந்து நம்ம அப்ளை பண்ணோம்னா க்யூக்கு பதில் என்ன வரும்? 9/4 வரும். அப்போ 4ஆல் மல்டிப்ளை 4x² ப்ளஸ் 12x ப்ளஸ் 9 ஈக்குவல் டு 0ன்னு வரும். ஓகே. அப்போ நம்மளுக்கு வந்து கிவன் ரூட்ஸ் ஆர் ஈக்குவல் அப்படின்னு கொடுத்தனால இந்த இதிலேருந்து ஆன்சர் எடுக்கப்பாரு. இது வந்து ராங். ஓகேங்களா? மறந்துடாதேன். ரைட், குட்.
ஒரு ரூட் கொடுத்துருக்கான்ல அந்த ரூட்டை வச்சே செய்கிற மாதிரி. ஒரு ரூட் கொடுத்துருக்குல்ல, நம்ம இதெல்லாம் தேவையில்லை, நம்மளுக்கு இதெல்லாம் தேவையில்லை. ஒரு ரூட் கொடுத்துருக்குல்ல, அதை வச்சே கொண்டு வா, இதெல்லாம் தேவையில்லை. ரைட். ஒரு ரூட் கொடுத்துருக்கு. என்ன ரூட் கொடுத்துருக்கு அப்படின்னா -4 கொடுத்துருக்கு. அதை வச்சு பி கண்டுபிடிச்சிட்டு அந்த ஈக்குவேஷன் ஃபார்ம் பண்ணிக்க. தேர்ஃபோர் குவாட்ரேட்டிக் ஈக்குவேஷன் வந்து x² + px + qன்னு இருக்குல்ல, அதில் px -4 px இதில் 3x ப்ளஸ் என்னது q அப்படின்னு போட்டுட்டு அனதர் ரூட்டை கண்டுபிடிக்கிறதுக்கு நேச்சர் ஆஃப் ரூட்ஸ் இதை பயன்படுத்திக்கும். நேச்சர் ஆஃப் ரூட்ஸ் இதை பயன்படுத்திட்டேன்னா ஆன்சர் வந்துடும். சரியா சொல்கிறது?